டிஎன் 2026 ஒரு படம் பண்றீங்களாமே? ஆமாம் சார். கோட்னு ஒரு படம் வந்ததுல்ல? ஆமாம். அதுல ஒரு கார் லைசென்ஸ் பிளேட் நம்பர் டிஎன் 2026 வந்தது. அதை பத்தின படமா? நான் பார்வையாளராக பார்க்கும்போது இது மிகப்பெரிய ஒரு முயற்சி சார். அவர் as an actor he turned out to be a politician. இது வந்து மிகப்பெரிய ஒரு முயற்சி. அப்போ அவர் அதில் அந்த கெட்டப்பில் இருந்தார். அது என்னன்னா நாங்கள் நினச்சோம் ஜனநாயகனுடைய கண்டினியூட்டியில் வந்திருக்காரு. அந்த படத்தில் தாடி வச்சு அப்போ ஷூட்டிங் போயிட்டு இருந்தனால தாடி எடுக்க முடியாமல் இருக்காரு. ஆனால் போக போக அவர் அந்த லுக்கே மெயின்டைன் பண்ணிட்டார். மதன் சொல்லி கிளாஸ்மேட்டுக்கு கிளாஸுக்கு இந்த மாதிரி ஒரு கேமரா எடுத்து வந்துட்டான். அந்த கேமராவை நான் எடுத்து பார்த்தேன். டே அதெல்லாம் உனக்கு தெரியாது, வச்சிடறா உடஞ்சிரும்ட்டான். அது எனக்கு ஈகோ ட்ரிகர் பண்ணிவிட்டு இது என்ன இது எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறானே, இது எப்படி எனக்கு தெரியாமல் இருக்கும். என்னோட மியூசிக் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு அனுராக் கஷ்யப் வந்து யார் இந்த சினிமாட்டோகிராஃபர், இவர் பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க அப்படின்னு கேட்கும்போது என்னோட ஃப்ரெண்டு தான் கூப்பிட்றேன்னு சொல்லி இஸ் இன் டெல்லி நான் கூப்பிட்றேன்னா வெளியில் நான் ஸ்மோக்கிங் சிகரெட். அப்போது ஒரு செக்டு ஷர்ட்டும் ஒரு ஜீனும் போட்டு ஸ்னீக்கர்ஸ் போட்டு டார்க் ஸ்பெக்ஸ் போட்டு அதை கழட்டிட்டு ஐ திங்க் யூ ஆர் நட்டி ரைட், ஹாய் ஐ எம் அனுராக். அவர் அடித்த உடனே இவர் அந்த அடியை வாங்கிட்டோன்னா பக்கத்தில் ஒரு டீ கடையில் ஒரு பாட்டு, ஒரு பழைய ஹிந்தி பாட்டு வரும். அதுக்கு இவர் டான்ஸ் ஆடணும். இது ரிஹர்சல் பண்ணும்போது சார் உங்களுக்கு கோரியோகிராஃபரும் கூட்டு வந்திருக்கேன், அந்த சாங்க்கு ஏற்ற மாதிரி பண்ணுறீங்களான்னா தனுஷ் இல்லை சார் நானே பண்ணிக்கிறேன் விட்டுருங்க சார். அந்த ரித்தமுக்கு ஒரு டான்ஸ் ஆடினா சார். அதையெல்லாம் அந்த 5000 பேர் வேடிக்கை பார்த்துட்டுருங்க. இவர் கட்டுன்னு சொன்னோன்னே அந்த 5000 பேரும் கிளாப் பண்ணாங்க. அந்த யூத் சாங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். விஜய் சாரே சொல்லுவார் என்ன கொஞ்சம் அழகாக காமிச்சிருக்கீங்க சார் அப்படின்னாரு. அப்போ ஒரு நண்பர் வந்து கதை சொன்னாலே நான் நடிகலைங்க நான் சினிமாட்டோகிராஃபி பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். நான் அதை கேட்டுட்டு சீமான் எனக்கு ஃபோன் பண்ணார். ஏன்டா அவன் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு தேடிட்டு இருக்கேன், உனக்கு வருது வரலன்னா பரவாயில்ல, வாடா வந்து முதல்ல நடிச்சு குடிச்சு போடா மாப்பிள்ள. அவருக்கு என்ன நினைச்சாருன்னா சரி இவனும் கதை கேட்குறானா இவன் என்ன பண்ண போறான் ஒரு எதிர்பார்ப்பு நிறைய இடத்துல சொல்லி ஒரு டிஸ்டர்ப் ஆகும்ல, அந்த மோடில் தான் இருந்தார். வந்தவொடனே கேட்டார் சார் இந்த கதை நான் சொல்கிறேன் ஆனால் வந்து நீங்கள் அடி வாங்குற மாதிரி இருக்கும் பரவாயில்லையா அப்படின்னாரு. சார் நிஜமாக எனக்கு வலிக்காத வரைக்கும் சந்தோஷம் சார், வாடா உடனே கிளம்பி. இல்லை சார் ராஜஸ்தானில் இருக்கேன் நான் முடிச்சுட்டு வந்துடுறேன், இன்னொரு 4 நாளில் வந்துடுவேன் சென்னை, சீக்கிரம் வாடா அந்த வினோத ஒன்றை வச்சு தான் படம் எடுக்கணும்னு அடம் பிடிக்கிறான், வந்து அடி வா வந்து நடி வா. Mritu towels from Ramraj, premium cotton and bamboo towels. Super soft, super absorbent. டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலே குறைந்த மாத தவணையில் ஏசி. Presta premium women's wear. Let your body love it. வணக்கம் நட்டி. வணக்கம் சார். நடராஜன் சுப்ரமணியன். தேங்க்யூ ஸோ சார். அது அது எங்கள் அப்பா அம்மா வச்ச பேர், அதனால அதை மாற்றாமல் வச்சுருக்கேன். மாத்தாம அப்படியே வச்சிருக்கீங்க. ஸோ எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு மேஜர் கொஸ்டின், நீங்கள் ஏன் ரெட் அண்ட் எல்லோவில் வரல? ரெட் அண்ட் எல்லோ நான் எந்த பார்ட்டிலையுமே இல்லையே சார். அப்படி இல்லையா? இல்லையே சார். இல்லை உங்கள் படம் ஏதோ டிஎன் 2026 ஒரு படம் பண்ணுறீங்களாமே? ஆமாம் சார் பண்ணுறீங்களா? பண்ணியிருக்கேன் சார். சரி, அதில் அது நான் நினச்சேன் அந்த கோட்னு ஒரு படம் வந்ததுல்ல? ஆமாம். அதில் ஒரு கார் லைசென்ஸ் பிளேட் நம்பர் டிஎன் 2026 வந்தது. அதை பற்றின படமா? இல்லை சார், கிடையவே கிடையாது சார். அதை பற்றின படம் இல்லை. இந்த படத்தை பற்றி சுருக்கமாக சொல்லணும்னா எனக்கு தம்பி ராமையன் என்கிட்ட கதை சொல்கிறதுக்கு முன்னாடி சொன்னது தான். அரசியல்ங்கிறது ஒரு அறம். அந்த காலத்தில் தலைவர்கள் வந்து அரசியலுக்குள்ளே வந்தது பொது சேவை தியாகம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் தான் வந்தாங்க. நாளடைவில் அது மருவி இட் டர்ன் அவுட் டு பி எ பிஸ்னஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கிற போது வந்து பொதுமக்களுக்கு வந்து இப்போது உதாரணமாக ஒரு 14-15 வயசு பையனுக்கு வந்து அவனுக்கு விவரம் தெரியும் போது அவனுக்கு அரசியல்னால் என்ன, அதோட அது என்ன, எப்படி நம்ம அதில் செலக்ட் பண்ணணும், அதில் என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு போய் சேரணுங்கிறதுக்கு தான் இந்த கதை அப்படின்னு சொல்லிட்டு கதையை சொன்னார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து இந்த படத்தை பண்ணலான்னு பண்ணோம். டிஎன் 2026ங்கிறது எதேர்ச்சியாக நடந்த ஒரு விஷயம். இதுக்கு எந்த ஒரு மோட்டிவேஷனுமே கிடையாது. தங்க நட்சத்திரம் 2026. எங்க யூ கான் சே தமிழ்நாடு 2026. இது நிஜமாவே நம்புற மாதிரி தாராளமாக நம்பலாம். நீங்கள் தாராளமாக நடந்த உண்மை அதானே. ஓகே, அதுதான். ஸோ இது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அந்த லைசென்ஸ் பிளேட் அப்படியே இருக்கு. யாருமே இது எல்லாமே எப்படி சொல்கிறது, இது பியூர் கோஇன்சிடென்ஸ். ஓகே சரி, ஓகே நம்புறோன்னு வச்சுக்கோங்க. பியூர் கோஇன்சிடென்ட் நம்புங்க. நீங்கள் முதல்ல தமிழில் ஃபோட்டோகிராஃப் பண்ண படம், சினிமாட்டோகிராஃப் பண்ண படம் யூத். அதோட ஹீரோ யாரு? மிஸ்டர் விஜய். அப்போ அவரை பார்த்தப்போ இவ்வளோ நாள் கழிச்சு இப்படி ஒரு பொலிட்டிஷியன் அவர் வரணும்னு உங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு ஐடியா இருந்துச்சு? இல்லை, அப்போ தோணலை சார். அப்பா அதை பற்றி அவர் பேசவே இல்லை. யூத் படுத்தும் போது நார்மலாக ஒரு ஆக்டர் கேமராமேன் அவங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படி தான் இருந்தது. அவர் அதுக்கப்புறம் பழக ஆரம்பிக்கும் போது தான் அவர் மனசில் இருந்த இந்த விஷயங்கள்லாம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. அந்த டைமில் யூஸ் டு பி ப்ரொஃபஷனல் ஆக்டர். அவர் வாஸ் அப்கமிங். அப்போவே அந்த சூப்பர் ஸ்டார் அந்த ஸ்டார்டம்குள்ளே போகிறார் அவர். அந்த மாதிரியான நட்பு தான் இருந்தே தவிர இவருடைய இந்த தாட் ப்ராசஸ்லாம் வந்து எனக்கு புலி டைமில் தான் ரொம்ப ஜாஸ்தி தெரிஞ்சுது. அதெல்லாம் எந்த டைமில்? அந்த புலி டைமில் அப்போவே அவர் வந்து வாஸ் வெரி மச் அண்ட் சோஷியல் கான்ஷியஸ்னஸோட இருந்தார். சின்ன தவறுகள்லாம் வந்து சுட்டி காமிச்சார். ஓகே. ரெண்டாவது நாங்கள் வந்து புலியில் சில போர்ஷன்ஸ் வந்து கேரளாவில் எடுத்தோம். அப்போ வந்து ரசிகர்கள் வந்து கேரளாவில் அவருக்கு பயங்கரமான ஃபேன் பேஸ். இங்கே எப்படி ஃபேன் பேஸ் இருக்கோ அதே மாதிரி ஃபேன் பேஸ் இருக்குது கேரளாவில். அவர் வண்டி போகும், நாங்கள் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தோம். அங்கேருந்து லொக்கேஷன் போகிறதுக்கு ஒரு 5-6 கிலோமீட்டர் இருக்கும். இவர் போகிற டைமிங் எல்லாருமே அவங்களுக்கு தெரியும். ரெண்டாவது இவர் வேறு மேன் ஆஃப் பிரின்சிபல்.
எப்படின்னா இப்போ நீங்கள் 7 மணி ஷூட்டிங்னா 6:45க்கு வித் மேக்கப்போட ரெடியாக இருப்பார். நீங்கள் எந்த டைம் சொன்னீங்கனாலும் அதுக்கு 15 நிமிஷம் முன்னாடி அவரோட டைமிங் தெரிஞ்சு அவர் காருக்கு முன்னாடி ஒரு 300 பைக் முன்னாடி போகும், 300 பைக் பின்னாடி வரும். அப்போ ரொம்ப பதட்டப்படுவார். ஐயோ இவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா யாருங்க பதில் சொல்லுவாங்க, கண்ட்ரோல் பண்ணி நிறுத்தி ஃபோட்டோலாம் எடுத்திருக்காரு. நான் அதை பார்த்துருக்கேன். அவர் வந்த உடனே காலையில் வந்து எல்லாருக்கும் ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து காஸ்டியூமை மாற்றிட்டு வருவாருங்க. அவர் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணார், இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, மெதுவாக போங்க. அப்புறம் ரெண்டாவது வந்து போக்குவரத்துலாம் வந்து இடகுடமாக ஓட்டுவாங்க இல்லையா, அதெல்லாம் அவருக்கு ரொம்ப மனசு பதறும். ஏன் இப்படி பண்ணுறாங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கலாமே. ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆனால் கூட வாழ்க்கையில் ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற நிலமை வந்துடும். இந்த மாதிரி ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்படிப்பட்ட மனநிலையில் ஆரம்பித்து இப்போ இன்றைக்கி இந்த லெவலுக்கு வந்திருக்காரு. ஸோ பட் உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சது இவர் வந்து நடிகர் ஃபுல் ஃப்ளெட்ஜாக வருவாரான்றது எனக்கு தெரியாது. ஆனால் நல்ல சோஷியல், அதாவது மக்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து இருக்குது அவருக்கு அப்படின்றது எனக்கு அப்போவே தெரியும் சார். சரி, இப்போ வந்து நீங்கள் இந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் நான் ஒரு வெறும் பார்வையாளன் அப்படின்னு சொன்னீங்க. ஒரு பார்வையாளனா இப்போ நீங்கள் விஜய் பார்க்கும்போது அவர் பாலிட்டிக்ஸில் என்ட்ரி பண்ணது, அவரை சுற்றி இருக்கிற கான்ட்ரவர்சிஸ், இதெல்லாம் வந்து ஒரு அப்சர்வராக பார்க்கும்போது, ஒரு பார்வையாளனாக பார்க்கும்போது ஹவு டு யூ ஃபீல்? சார், நான் பார்வையாளராக பார்க்கும்போது இது மிகப்பெரிய ஒரு முயற்சி சார். அவர் ஆஸ் அன் ஆக்டர் இட் டர்ன் அவுட் டு பி எ பாலிட்டிஷியன். இது வந்து மிகப்பெரிய ஒரு முயற்சி. ரெண்டாவது, அவர் நல்லது செய்யணுங்கிற எண்ணம் அவருக்கு நான் புலிப்பு டைமத்திலே வந்து நான் அதை அப்சர்வ் பண்ணிட்டேன் அவர்கிட்டேருந்து. ரெண்டாவது என்னென்னா, இவ்வளோ பெரிய உச்சத்தில் இருக்க யாரும் பண்ண மாட்டாங்க, அதை பண்ணி ஒரு தைரியமாக இறங்கி வராரு. அவர் மேலே பல குறைகள் நீங்கள் சொல்லலாம் அப்படி சொன்னேன். ஆனால் அவர்கிட்டேருந்து அதுக்கான எந்த ரியாக்ஷனுமே இல்லை. ஸோ அதனால் அவர்கிட்டேருந்து ரியாக்ஷன் வந்தால் தான் நம்ம அதை பற்றி ஜட்ஜ் பண்ண முடியும். ரைட். அதர்வைஸ் எனக்கு தெரிஞ்ச அவரோட மோட்டிவ் வந்து 4 பேருக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற நினைப்பு ஜாஸ்தி உண்டு. இப்போ கூட வலசரவாக்கமில் முன்னாடி இருந்தார் இல்லையா அவர் வீடு, இப்போ அவங்க விஜய் ஆண்டனி சாரோட மியூசிக் ஸ்டோராக இருக்குது. அதுக்கு பக்கத்தில் அவங்க இன்னொரு ஆஃபீஸ் வச்சுருக்காங்க. டெய்லி ஒரு 500 பேருக்கு பிரியாணி சமைச்சு போட்டுட்ருக்காங்க, காலையில் மத்தியானம் சாயங்காலம். ஸோ இது நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரியான மனநிலை வந்து அவருக்கு நிறையா இருக்குது. ஓகே. பட் இந்த படம் கேட்கும்போது அகைன் யாருக்குமே இது வந்து வெறும் பாலிடிக்ஸை கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் எந்த பாலிட்டிஷியனும் கிண்டல் பண்ணுற மாதிரி இல்லை. கரெக்ட். அதுதான் சார். ஸோ சப்போஸிங் நம்ம கே பாலச்சந்தரோட அச்சமில்லை அந்த படம் ஒன்று இல்லை, அதெல்லாம் வந்து ஒரு பாலிடிக்ஸ் டைரக்டாக சொல்லியிருப்பாங்க சார். அமைதிப்படை அதெல்லாம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் தான் எல்லாமே. ஆமாம் சார். ஸோ அதில் வந்து ஒரு அச்சமில்லையில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு இன்னசென்ட்டாக ஒரு நல்லவராக இருக்கிற ஒருத்தர் ராஜேஷ், அவர் வந்து பாலிடிக்ஸ் என்டர் பண்ணிட்டு எப்படி மாறுறாரு அப்படிங்கிறது கதை. இது வந்து அதே மாதிரி அமைதிப்படை வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் சட்டையர், அது ரொம்பவே நக்கலாக வந்து பாலிட்டிஷியன்ஸ் எல்லாம் இது பண்ணியிருப்பாங்க. இது உமாபதி வேற, உங்கள் டைரக்டர் வேற காமெடி அப்படின்னு சொல்கிறாரு, ஆனால் யாரையும் புண்படுத்தலை, யாரையும் டிஃபேம் பண்ணலன்னு சொல்கிறாரு. ஸோ இது என்ன பண்ணியிருக்கீங்க இதில்? அதுதான் சார். இப்போ உங்களுக்கு ஒரு நமக்கு நினைவு தெரிஞ்ச ஒரு அரசியல் இருக்குல்ல சார், அது மாதிரி தான் தம்பிராமையா வந்து பண்ணியிருக்காரு. அண்ணன் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு 60-70 வருஷ பாலிட்டிக்ஸில் நடந்த ஒரு விஷயங்கள் இருக்கு இல்லையா, இந்த படத்தில் நடக்கிற ஒவ்வொரு சீன்ஸும் அதில் நடந்த நிகழ்வுகளுக்கு உண்மைக்கு நெருக்கமாக இருக்கும். அதுதான் உங்களை வந்து இது வந்து உங்களுக்கு கியூரியாசிட்டியை க்ரியேட் பண்ணுதே தவிர, மற்றபடி யாரை தனி மனித தாக்குதலோ, குறிப்பிட்ட கட்சியை பற்றியோ எந்த ஒரு தாக்குதலோ, எந்த ஒரு எப்படி சொல்கிறது எண்ண ஓட்டமோ கிடையாது சார். இப்போது தனி மனித தாக்குதல் இல்லாமல் ஒரு ஹியூமர் படம் பண்ண முடியுமா? தாராளமாக பண்ணலாம் சார். ஓகே. அதுக்கு இந்த படம் ஒரு உதாரணமாக இருக்கும் சார். அப்படியா? ஆமாம் சார். ஓகே. பின்ன உங்க கெட்டப்லாம் எல்லாரும் இது பண்ணிட்டு இருக்காங்களே சார், அது எங்க விஜயா பார்த்துடலாம் அப்படின்ட்டுலாம் கமெண்ட் வருது. அது கமெண்ட் அவங்க போட்டுட்டு தான் சார் இருப்பாங்க. என்னன்னா அவங்களுக்கு பிடித்தமான ஒரு தலைவரோட லுக் வந்து சார். அது ஆக்சுவலாக என்னென்னா, ஃபஸ்ட்டு நாங்கள் அந்த லுக்கை டெஸ்ட் பண்ணும்போது, இப்போ முன்னாடிலாம் பாலிட்டிஷியன்னா வந்து வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை போட்டு வருவாங்க. இப்போ அதுக்கு என்ன பண்ணோன்னா, இப்போ கார்ப்பரேட் பாலிடிக்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. பாலிட்டிஷியன்ஸ் எல்லாரும் நார்மல் ட்ரௌசரும் ஸ்லாக் ஷர்ட்டும் போட்டு வராங்க. அப்படி ஒன்று பண்ணோம். அப்படி பண்ணும்போது என்னென்னா, ஒரு பக்கத்து ஸ்டேட் தலைவரை நினைவுபடுத்த மாதிரி இருந்தது அது. அப்போ கூட அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்னேன், சார் ஒருவேளை நாளைக்கு சென்சாரில் இது இப்போ இன்னொரு ஸ்டேட் தலைவரை நீங்கள் பண்ணியிருக்கீங்களோ அப்படின்னு வந்துட்டாங்கன்னா அப்ஜெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது சார், மாற்றிடலாம் சார் லுக்கு அப்படின்னாங்க. அப்படி பண்ணும்போது தான் உமாபதி சொன்னேன், சார் தாடி வச்சுருக்கீங்களா சார் அப்படின்னாரு. வச்சுக்கலாம் சார், நான் ஒரு 52-53 வயசு கேரக்டர் அந்த கேரக்டர். ஸோ அங்கங்கே நரைச்சி போயிருக்கும், கொஞ்சம் சால்ட் அண்ட் பேப்பர் லுக் வேணும் அப்படின்னு சொல்லி அப்படி தாடி வச்சாங்க, பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தான் ஆக்சுவலாக விஜய் சாருடைய முதல் பேரணி நடக்குது விக்கிரவாண்டியில். அப்போ அவர் அதில் அந்த கெட்டப்பில் இருந்தார். அது என்னென்னா, நாங்கள் நினச்சோம் ஜனநாயகனுடைய கண்டினியூட்டியில் வந்திருக்காரு, அந்த படத்தில் தாடி வச்சு அப்போ ஷூட்டிங் போயிட்டு இருந்ததுனால தாடி எடுக்க முடியாமல் வந்திருக்காரு அப்படின்னு நினச்சோம். ஆனால் போக போக அவர் அந்த லுக்கே மெயின்டைன் பண்ணிட்டார். நாங்களும் இதை ஷூட் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கேன்னு எல்லாரும் யோசிக்கிறதுனால தான் இவ்வளோ கேள்விகள். இது என்னது? இது எல்லாருமே அப்படி எந்த அரசியல்வாதி சார் ஒன்றும் இல்லை சார், ஏதாவது ஒரு அரசியல்வாதி இப்படி சொல்கிறாரா சார், சார் வணக்கம்,
சார் வணக்கம் அப்படி யாருமே சொல்ல எல்லாரும் வணக்கங்க. இப்போ தாய்மார்களுக்கு வணக்கம், பெரியவர்களுக்கு வணக்கம், இப்படி தானே சொல்கிறாங்க. அதுதானே இல்லை நான் ஏன் சொல்கிறேன்னா இது ஒவ்வொன்றா பிரித்து ஆராய்ஞ்சு சார் அவங்க டீகோட் பண்ணிட்டு தான் சார் இருப்பாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை சார், ஒரு வண்டி ஒரு ட்ரெயிலர் அந்த டீசரில் ஒரு லாரி ஒன்று வருது சார், அதில் பொதுமக்கள் வராங்க சார், அதில் வந்து கைலாஷின் மேலே போட்டிருக்கு சார். அது நாங்கள் யாராவது போர்டு போட முடியுமா? வண்டியில் இருக்கிறது தான் அந்த கைலாஷை டீகோட் பண்ணுறாங்க சார். அது என்னன்னு தெரியல அவங்களுக்கு. கைலாஷ்னா ஏதோ ஒன்று அப்போது காங்கிரஸோட கூட்டணி இந்த மாதிரிலாம் கைன்னு வந்திருக்குல்ல அதில். ஸோ அதனால வந்து அது காங்கிரஸோட கூட்டணியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. எனக்கு இப்படிலாம் யோசிக்கிறாங்கன்னு தான் தோணுது. ஆனால் இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் ஒரு பொலிட்டிக்கல் படம் பண்ணுறது ஒரு சிக்கலான விஷயம் தானே. பிகாஸ் சென்சர்னு ஒன்று இருக்குது, மக்கள்னு ஒருத்தருக்க இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அதுவும் சோஷியல் மீடியாவில் என்ன வேணால் சொல்லலாம். ஏன் இந்த படம் வந்து எல்லாரும் தைரியமாக எப்படி அதுக்குள்ளே வந்தீங்க? குடும்பத்தோடு பார்க்கலாம் சார் இந்த படத்தை. ஏன்னா இதில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே அதாவது இந்த சில வருடங்களாக நடந்த இன்சிடென்ட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் உண்மைக்கு நெருக்கமாக இருக்கும். அதனால தான் நான் சொல்ல வரேன். உங்களை நீங்கள் படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கூட சிரிச்சிட்டே வருவீங்க. இந்த படத்தோட சின்ன நினப்பு உங்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். ஓ அது அவருன்னு நினச்சோம், அவர் இல்லையா, அப்போ இவர் இல்லையா அவருன்னு உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்ணும். அது உங்களை என்டர்டெயின் பண்ணும். அந்த என்டர்டெயின்மெண்ட்குள்ளே ஒரு சோகமும் இருக்கா? பிகாஸ் இப்போ ஒரு காலத்தில் வந்து பொலிட்டிக்கல் லீடர்னால் எல்லோரும் வந்து ரொம்பவே வந்து மதிப்போடு பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து எல்லாருமே கலாய்க்கிறாங்க. இப்போ எல்லாருமே வந்து ஃபேர் கேம்னு சொல்லுவாங்கல்ல, யார் வேணால் என்ன சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஹவு டு யூ ஃபீல் ஒரு பார்வையாளனா, ஒரு சிட்டிசனா? தவறான ஒரு விஷயம் நடக்கும்போது வருந்த வேண்டியதாக சார் இருக்குது. அது வேறு வழியே கிடையாது சார். அதை தடுத்து நிறுத்தவோ அதை திருத்தக்கூடிய நிலையிலையும் நம்ம கிடையாது. எகைன் நம்ம வெறும் ஸ்பெக்டேட்டர் மட்டும்தான். அதுக்கு தேவை உங்களுக்கு அதிகாரம். அதுக்காக போராடி நிற்கிறது அது பெரிய விஷயம், லாங் ப்ராசஸ். அது நம்ம தனி மனிதனால் அது எதுவும் பண்ணவே முடியாது. ஸோ அப்படி தவறான விஷயங்கள் நடக்கும்போது நம்ம வருத்தப்படலாம். நல்ல விஷயங்கள் நடத்தால் நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணலாம். ஒரு ஃபன்னியான விஷயங்கள் நடந்துச்சுன்னு வச்சுங்க, அதை நம்ம சிரிச்சிட்டு போகலாம். எப்படி தண்ணி ஆவியாகிறதுக்கு தெர்மோகோலை வச்சு மூடினாங்களோ அந்த மாதிரி. ஸோ அதுக்கு சிரிச்சிட்டு போகலாம், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு பாலிடிக்ஸில் என்டர் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கா? எனக்கு இது வரைக்கும் இல்லை சார். இன் ஃபியூச்சர் எனக்கு தெரியாது சார். ஓகே, யாராவது நண்பருக்கா ஏதாவது பண்ணப்போ என்ன அப்படி மாற்றி விட்டாங்கன்னா அப்படி ஏதாவது நடந்தால் வாய்ப்பு இருக்குது சார். ஐ லைக் தட் ஆன்சர். பிகாஸ் நீங்கள் வரமாட்டேன் அந்த மாதிரி சொல்ல. கண்டிப்பாக நான் வரமாட்டேன். இப்போதைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் வரமாட்டேங்கிறது தான் என்னுடைய பேசிக் எண்ணம். ஃபியூச்சரை யாருமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது சார். நான் வருவேனான்னு எனக்கு தெரியாது சார். ஆனால் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய சதவீதப்படி 99.9% நான் வரமாட்டேன். ஆக்சுவலி நீங்கள் நடிகர் ஆகிறதுக்கு முன்னாடி இதுதான் எனக்கு நிஜமாகவே எனக்கு ரொம்ப பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. நீங்கள் நடிகர் ஆகிறதுக்கு முன்னாடி யூ ஆர் ஏ வெரி வெரி ஃபேமஸ் சினிமாட்டோகிராஃபர். கரெக்ட். நான் உங்கள் பேரை முதல்ல ஸ்க்ரீனில் பார்த்தது ஏகலவ்யா, வினோத் சோப்ராவோட படம். சஞ்சய் தத், அமிதாப் பச்சன், வித்யா பாலன், இந்த மாதிரி இட்ஸ் அ ஹியூஜ் பிக் பட்ஜெட் ஃபில்ம். திடீர்னு சினிமாட்டோகிராஃபர்னு பார்த்தா நடராஜன் சுப்ரமணியன். பேர் கேள்விப்பட்டதே இல்லை. பிகாஸ் அது மட்டும் வந்து வினோத் சோப்ரா வந்து he's only done films with வினோத் பிரதான். ஸோ 1942 A Love Story, பரிந்தா எல்லாம் வந்து வினோத் பிரதான். திடீர்னு அவர் சினிமாட்டோகிராஃபர் மாத்துறாரு. ஃபர்ஸ்ட் யாருன்னா நடராஜன் சுப்ரமணியம். ஸோ பட் அதுக்கெல்லாம் முன்னாடி உங்களுக்கு வில் கம் டு தட் பாயிண்ட். பட் அந்த சினிமா மேலே ஆசை வந்தது எந்த வயசில்? எனக்கு தெரிஞ்சு என்னோட டீனேஜ் தான் சார் காரணம். முதல்ல கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தேன் நான். அதுக்கப்புறம் அப்போ அந்த டைமில் அந்த படங்கள் லைக் பாலு மகேந்திரா சார் சினிமாட்டோகிராஃபி, அசோக் குமார் சார் சினிமாட்டோகிராஃபி, அதை தவிர இப்போ நம்ம ஹிந்தியில் படங்கள்லாம் பார்க்குறோம்ல, இந்த சினிமாட்டோகிராஃபி எல்லாம் எனக்கு அசோக் மேத்தா, அனில் மேத்தா, அப்புறம் ராது கருமாக்கர், இந்த பேர்லாம் வந்து இந்த படங்கள்லாம் அவங்க பண்ண படங்கள்லாம் அந்த அப்ரோச்சே புதுசாக இருந்தது. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சு. என்னையும் மீறி அதில் ஒட்ட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க மதன் சொல்லி என் கிளாஸ்மேட்டு கிளாஸுக்கு இந்த மாதிரி ஒரு கேமரா எடுத்து வந்திருந்தான். அந்த கேமராவை நான் எடுத்து பார்த்தேன். டே அதெல்லாம் உனக்கு தெரியாது, வச்சிடறா உடஞ்சிரும்ட்டான். அது எனக்கு ஈகோ ட்ரிகர் பண்ணி விட்டுச்சு. இது என்ன இது எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறானே, இது எப்படி எனக்கு தெரியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை கொஞ்சம் கொஞ்சமாக நோண்ட ஆரம்பித்தேன். அதுலேருந்து தான் வந்தது. அப்புறம் ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோவில் போய் அசிஸ்டண்டாக ஜாயின் பண்ணேன். அவங்கள ரொம்ப கெஞ்சிக்குது. நான் வந்து நீங்கள் ஸ்கூல் வந்து 12th அப்புறம் பண்ணல? 12th அப்புறம் பண்ணல சார். நான் அது என்னன்னா, நான் வந்து ஒரு இதுக்கு போனேன். பட் இந்த வேலை கிடச்சதுனால இதில் கான்சன்ட்ரேட் பண்ணேன். இந்த ஃபோட்டோஷாப் வேலை. ஸோ அப்படி பண்ண ஆரம்பித்து அதுலேருந்து கற்றுக்க ஆரம்பித்தேன். அதுலேருந்து லிட்டில் கிராஜுவேஷன் எனக்கு என்ன கிடச்சதுன்னா வீடியோஸ் எடுக்கிறது கிடச்சிது. அதில் வர கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட் சினிமாட்டோகிராஃபி பண்ணணும் அப்படின்னு சொல்லி போய் அசிஸ்டன்ட் கேமராமேன் ரங்கா சார்ட்ட ஜாயின் பண்ணேன். அந்த இமேஜ் மேலே ஒரு லவ், அது எப்போ ஃபர்ஸ்ட் எப்போ வந்தது? டு யூ ரிமெம்பர் த ஃபர்ஸ்ட் இமேஜ் தட் கேப்சர்ட்? நிறைய சினிமாட்டோகிராஃபர் சொன்னீங்க, படங்கள் சொன்னீங்க. பட் டு யூ ரிமெம்பர் லைக் பார்த்தப்போ வாவ் அப்படின்னு சொன்ன ஒரு இமேஜ் ஞாபகம் இருக்கா? இட் கேன் பி லைக் வாவ்னு பார்த்த படம் வந்து அழியாத கோலங்கள்.
அது ரிலீஸ் போது நான் நார்மலாக தான் பார்த்தேன். ஒரு காலகட்டத்தில் திரும்பி பார்க்க வேண்டியதாக போச்சு. அப்போ பார்க்கும்போது எனக்கு அது அந்த அந்த வந்து இன்னும் என்னை விட்டு போகல. ஏன்னா எல்லாமே நேச்சுரலாகவே இருக்கும். நம்ம ஒரு வில்லேஜுக்குள்ளே போனால் அந்த வில்லேஜை பார்க்குறோம்ல, அந்த வில்லேஜ் அப்படியே நேச்சுரலாக இப்போ சினிமாட்டிக்காக சில வில்லேஜ் படங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் இது வந்து என்னோட கிராமத்துக்குள்ளே நான் போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கொடுத்தது. ஸோ அதுதான் அந்த முதல் அங்கேருந்து ஆரம்பிச்சது தான் அது. பட் அது நீங்கள் சொல்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். பிகாஸ் பாரதி ராஜா வந்து நிவாஸோட அவர் தான் அவரோட சினிமாட்டோகிராஃபர். நிவாஸோட சினிமாட்டோகிராஃபிக்கும் பாலு மகேந்திரா சினிமாட்டோகிராஃபி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து பாலு மகேந்திரா சார் எப்போவுமே நேச்சுரல். அவர் நிவாஸ் சார் வந்து ஒரு சப்ஜெக்டை கிளாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து அதை லைட் பண்ணி பண்ணுவார். ஸோ அப்போ லைட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அதில் அந்த ரியலிசம் போயிடுது. ஸோ அதனால அது பட் அந்த படங்கள்லாம் ரியலிஸ்டிக்காக தான் இருக்கும். ஆல்சோ அது வேற மாதிரி ஒரு அப்ரோச். அது வேற மாதிரி ஒரு ரியலிசம். இவரது ரொம்ப ரியலிசமாக இருக்கும். ஒரு வீட்டில் ஒருத்தவங்க ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு விண்டோ சோர்ஸ் மட்டும்தான் இருக்கும். தனியாக ஒரு லைட்டு போட்டு அந்த டீட்டெயில் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இருக்காது. ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். ஸோ அந்த தான் அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் சார். ஸோ நீங்கள் வந்து ஸ்கூல் வந்து முடிச்சுட்டு நான் வந்து காலேஜ் போக மாட்டேன்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ உங்கள் அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க? செம்மடி வாங்கினேன் எங்கள் அப்பாட்ட. அடி வாங்கினேன் போடா காலேஜுக்கு எனக்கு அட்மிஷனும் வாங்கி கொடுத்தாரு. நான் இதை பண்ணி தான் தீருவேன் அடம் பிடிச்சதுனால உனக்கு 1 வருஷம் டைம் தரேன், நீ ஃபெயிலானதான் நினச்சிக்கிறேன், அந்த 1 வருஷத்தில் நீ எதுவும் ஒழுங்காக உருப்படியாக பண்ணலைன்னா நான் எந்த காலேஜ் சொல்லணும் அப்போ அங்கே போய்டும், நான் சொல்கிற வேலையை மட்டும் நீ செய்யணுன்ட்டார். அப்புறமா அந்த 1 வருஷத்துக்குள்ளே பல மேஜிக் நடந்ததுனால ஏதோ உருப்படியாக பண்ணட்டும் அப்படின்ட்டார். அவ்வளோதான். அந்த ஃபோட்டோகிராஃபி அந்த டைம்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு ஒரு டெவலப்மெண்ட் கிடைக்க ஆரம்பிச்சிது அந்த ஸ்டூடியோவில். ஏன்னா நான் அந்த சில இதில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பித்தேன். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிது. அதனால எனக்கு வந்து என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க? சரி, எதையுமே சார் ஒரு கல்யாண கவரேஜ் கூட ஜென்ரலாக நம்ம 10 பேரை நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புறது கிடையாது சார். தாலி கட்டுறாங்கன்னா தாலிக்கான டீட்டெயில், இந்த நலங்களை ரிங்கு போடுவாங்கல்ல அதுக்கான அந்த வெட்டிங் ஃபோட்டோகிராஃபின்னு பண்ணுறாங்களே அந்த இப்போ பண்ணுறாங்கல்ல, அதை நான் அப்போவே பண்ணேன் சார். அதனால எனக்கு தனி பேரே கிடச்சி சார். அதில் அங்கே ஒரு சீதனமாக கொடுப்பாங்க இல்லையா, அதெல்லாம் டீட்டெயில் பண்ணி வச்சுருந்தேன் சார். இது மாப்பிள்ளை வீட்டு சீதனம், இது பெண் வீட்டு சீதனம். ஒரு ஆல்பம் பார்க்கும்போது அவங்கள படம் பார்க்குற மாதிரி இருக்கும் சார். அது எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிது சார். அப்போ மோஸ்ட் வாண்டட் ஃபோட்டோகிராஃபரான ஒரு டைமில் அது உங்கள் அப்பாவுக்கு கேம் ஹாப்பி. இவனை தேடி வந்து சில பேர்லாம் வந்து நான் வீடியோ பண்ணும்போது அப்போல்லாம் ஜேவிசி N70 வந்த டைம் அந்த பேனசோனிக் வந்து கேம்கார்டர் கிடையாது, இண்டிபெண்டன்ட் ரெக்கார்ட் பண்ணோம். இதை நான் தூக்கிட்டு சுமந்து ஒர்க் பண்ணுவேன் சார். அப்போ அந்த பெரியவங்களாம் அந்த இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களாம் எப்படி அவனால முடியுது கரெக்ட், பட் ஒன்றும் கை ஹேண்ட் ஷேக் ஆகலையா அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களாம் பேசும்போது உன் வயசு என்ன அவர் வயசு என்ன, நீ அவர்கிட்ட சரிசமமாக பேசிட்டு இருக்கேன் எங்கள் அப்பா கேட்பார். இல்லை அவங்க வந்து அதை கற்றுக்கிறதுக்கு உங்ககிட்ட வந்து கற்றுக்கிறதுக்கு வந்தாங்களா டேய் அப்படிம்பாரு எங்கள் அப்பா. இதெல்லாம் நடந்த விஷயங்கள். இப்போது அந்த 12th ஸ்டாண்டர்டில் உங்கள் அப்பா ரியாக்ஷன் எனக்கு புரியுது. பட் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு இது இருக்குல்ல, தட் இஸ் என்னால் காலேஜ் போக முடியாது, எனக்கு இது தான் பண்ணணும்னு அந்த ஃபீலிங் கொஞ்சம் சொல்ல முடியுமா? பிகாஸ் தெர் ஆர் மெனி பீப்புள் ஒரு 12th அப்புறம் they want to do something, பட் என்ன பண்ணணும்னு தெரியாது. சயின்ஸ் பண்ண வேணாம், காமர்ஸ் பண்ண வேணாம், ஆனால் என்ன பண்ணணும்னு தெரியாது. ஆனால் உங்களுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு. வாட் வாஸ் தட் ஃபீலிங் இன்சைட் யூ? சார் அது இன்னும் தெரியல சார். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அதுக்குள்ளே போன உடனே அது அப்படியே உங்களை வந்து ஆக்டோபஸ் மாதிரி பிடிச்சிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் அங்கே அப்போவே வந்து எப்படின்னா எங்களுக்கு அப்போல்லாம் ஃபில்ம் தான், இப்போ மாதிரி டிஜிட்டல் கிடையாது. நீங்கள் ஒவ்வொரு பாடிக்கும் ஒரு அப்ரோச் வந்து நிக்கார்மெட் பிராஸ் பாடி இருக்கும், அதோட சவுண்டே வேறு மாதிரி இருக்கும். ஹாசல்பிளோட சவுண்டு வேறு மாதிரி இருக்கும், கொனிகாவோட சவுண்டு வேறு மாதிரி இருக்கும், நிக்கானோட சவுண்டு வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பித்தோம் சார். அப்புறம் மேனுவலாக வந்து அதை ஓப்பன் பண்ணி சர்வீஸ் பண்ணுவாங்க. அங்கே போய் பார்க்கும்போது அதில் ஒரு ஃபிசிக்ஸ் தெரிஞ்சுது எனக்கு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிச்சிது. அப்படி தான். அண்ட் இது வந்து இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஃப்ரெண்டு வந்து கேமராவை தொடாதேன்னு சொன்னான். அதுதான் அது ஒரு காரணம். அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்புறம் அந்த கேமரா பிரித்து காமிச்சு அவனை வேலை செய்ய ஆரம்பிச்சான். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஜேர்னி கொஞ்சம் சொல்லுங்கள், அந்த ஸ்டோரி. ஸோ நீங்கள் வந்து இங்கே வந்து இந்த ஸ்டுடியோ போகிறீங்க, யார்கிட்ட அசிஸ்டண்டாக சேர்றீங்க? கேமராமேன் ரங்கா சார், மிஸ்டர் வி ரங்கா. ஓகே. அது என்னென்ன படங்கள் பண்ணுறீங்க? அவரோட நான் ஜாயின் பண்ண படம் வந்து கழுகுமலை கள்ளன். ஓகே. அப்படின்னு ஒரு படம். அதுக்கப்புறமா நிறையா படங்கள் அவரோட நான் ஒர்க் பண்ணேன். நாங்கள் கடைசியாக அவர்கிட்ட நான் ஒர்க் பண்ண படம் தர்மதுரை. அதுக்கப்புறம் சாரும் படங்கள் கம்மியாச்சு, நானும் வெளியில் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே. அப்புறம் நான் சுஜாதா இன்டர்நேஷனல் கேமரா டென்டரில் ஜாயின் பண்ணேன், கேமராக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதில் ஒரு 2 வருஷம் ட்ராவல். அந்த 2 வருஷம் ட்ராவலில் எல்லா சினிமாட்டோகிராஃபர்ஸ்க்கு எனக்கு பழக்கமாச்சு. அவங்களாம் யாருக்கு அசிஸ்டன்ட் இல்லையோ நம்மளை கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ மோஸ்ட் வாண்டட் அசிஸ்டன்ட் கேமராமேன் நான். ஓகே. யாருக்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கீங்க? நிறைய எல்லாரும், ரைட் ஃப்ரம் சந்தோஷ் சிவன் சார், விஆர் விஜயலட்சுமி மேடம், எல்லாரோடய ஒர்க். அந்த டைமில் இருந்த எல்லா சினிமா, ராஜீவ் மேனன் சார், எல்லாரோடய ஒர்க் பண்ணிருக்கேன். ஓகே. பிசி ஸ்ரீராம், எல்லாரோடய ஒர்க் பண்ணேன். ஓகே. ஸோ அங்கேருந்து அந்த பாம்பே ட்ராவல் எப்படி ஆச்சு? பிகாஸ் யர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணுறீங்க, எல்லா சதர்ன் சினிமாட்டோகிராஃபர்ஸ், திடீர்னு எப்படி பாம்பே போகிறீங்க? சார் நான் ஆக்சுவலாக என்னென்னா இங்கே ஒர்க் பண்ணிட்டே இருந்தேன் சார். ஒரு டாக்குமெண்ட்ரிக்காக என்னை கூப்பிட்றாங்க சார்.
அதுக்காக தான் சார் முதல்ல சைன் பண்ணேன். பாம்பேல இங்கே சென்னையில் வந்து ஒரு நார்த் இந்தியன் இவங்க வந்து இங்கே வந்து சென்னையில் வந்து டாக்குமெண்ட்ரி சினிமாட்டோகிராஃபர் தேடினாங்க சார். நான் எதிர்த்து அவங்க ரிலேட்டடாக ஒருத்தர்கிட்ட நான் ஒர்க் பண்ணி கொடுத்தேன். இந்த பையன் பண்ணுவான், நல்லா டீட்டெயில் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி என்னை ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. அப்போ ரமேஷ் பிரபா சார் இருக்கார் இல்லையா, அவரோட கம்பெனியில் வந்து நான் கேமராமேன் ஒர்க் பண்ணுறேன் மாத சம்பளத்துக்காக. அந்த டைமில் இருக்கும்போது ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணால் என்னை கூப்பிட்றாங்க. நான் போய் பண்ணி கொடுக்குறேன். அது என்னென்னா ஆயுர்வேதிக் சீட்ஸ் விச் ஹெல்ப்ஸ் ஃபார் மெடிசன். இது என்ன கேரளாவில் ஷூட், இன்னும் ஞாபகம் வச்சிருக்கீங்க. கேரளாவில் ஷூட். வேர்ல்ட் பேங்க்லேருந்து மார்டின் கில்லின்ஸ்னு ஒருத்தர் வந்து அதை டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ ஆயுர்வேதிக் சீட்ஸ்னால் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்ம பேசிக்காக நம்மளை வந்து பிரிட்டிஷ் இன்வேஷன் ஆரம்பிச்சதே வந்து பெப்பர் தான் காரணம். இந்த பேப்பரை ஷூட் பண்ணுறதுக்காக போகிறோம் கேரளாவில். எல்லாம் ஜெனரல் பேப்பர் மரத்தை ஷூட் பண்ணிட்டு விட்டுருவாங்க, பேப்பரை டீட்டெயில் பண்ண மாட்டாங்க. நான் டீட்டெயில் பண்ண உட்காந்து அது எப்படி, அது பிஞ்சாக இருக்கும்போது எப்படி இருக்குது, பெருசாக இருக்கும்போது எப்படி இருக்குது, அதை இவங்க பிரித்து விற்கும்போது இந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது எப்படி பண்ணுறாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை டீட்டெயில் பண்ணது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவர் பண்ணிட்டே இருக்கும்போது அவர் நோட் பண்ண ஆரம்பித்தார். அதை நோட் பண்ணிட்டு would you join me for a நார்த் இந்தியன் ஷூட் அப்படின்னார். ஐ டோன்ட் மைண்ட் சார் ப்ரொவைடட் யூ கிவ் மீ லிட்டில் டைம் அப்படின்னா நான். ஸோ கம் லெட்ஸ் கோ அப்படின்னார். அப்புறம் அங்கே இந்த இதுக்கு சூரத் போனோம் சார். அதில் வந்து த எபிடமிக் திங் விச் ஹெல்ப்ஸ், இதே தான் த திங் எபிடமிக் திங் ஹேப்பன் இன் சூரத். அப்போ தான் அந்த எலி பிரச்சனைகள் வந்து அந்த சூரத்தில் ஒரு பெரிய பிரச்சனை வந்து பாருங்கள். அதை பற்றி நான் டாக்குமெண்ட் டீட்டெயில் பண்ண போனேன் சார். ஓகே. அங்கே ஒவ்வொன்றையும் நான் பண்ண ஆரம்பிச்சேன். அவர் தான் டைரக்டர். அவர் தான் மார்டின் கில்லின்ஸ் டைரக்டர். அது வந்து டெல்லியில் அந்த ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸுடைய கான்ட்ராக்ட் அது பண்ணி முடிச்ச உடனே அவர் ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்போ டெல்லியில் சுற்றினேன். அப்புறம் எனக்கு வந்து சேனலில் கேமராமேன் வேலை கிடச்சிது. சரி சர்வையில் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி அதில் ஜாயின் பண்ணேன். அதில் ஜாயின் பண்ணும்போது நியூஸ் கவரேஜெலாம் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி இருக்கிற டைமில் தான் அந்த பேனலுக்கு வந்து பிரதீப் சர்க்கார் வராரு. வாவ். பிரதீப் சர்க்கார் வந்து அவர் இஸ் அன் ஆர்ட் டைரக்டர் கம் வந்து கான்ட்ராக்ட் ஏஜென்சியில் வைஸ் பிரசிடென்ட் அவர் ஒர்க் பண்ணுறாரு. அவர் செட் பண்ண ஒரு செட்டை வந்து யூஸ்வலாக வந்து இன்னொரு சினிமாட்டோகிராஃபர் தான் பண்ணுவார். அவர் வேறு பிஸியாக இருந்ததுனால அவர் அந்த செட்டை லைட் பண்ண முடியல. இந்த சேனலில் என்ன சொன்னாங்க, நீங்கள் லைட் பண்ணிடுறீங்களா? நான் பண்ணிடுறேங்கன்னு. இருந்த செட்டை பார்த்து செட்டுக்கு ஏற்ற மாதிரி லைட் பண்ணி நான் டிசைன் பண்ணி அந்த செட்டு ப்ரொஜெக்ட் ஆகிற மாதிரி பண்ணி கொடுத்தேன். யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க, பேனல்னா இங்கே ஒரு கேமரா இருக்கும், இப்படி ஒரு கேமரா, இந்த இவ்வளோ தான் இருக்கும், அது ஃப்ளாட்டாக இருக்கும். இப்படி நீங்கள் இப்படி போனீங்கன்னா அதுக்கு டெப்த்தே இருக்காது. நான் அந்த டெப்த்தை கிரியேட் பண்ணி கொடுத்தேன் உங்களுக்கு. அப்படி போனாலும் உங்களுக்கு வந்து செட் மாதிரி தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி லைட் பண்ணி கொடுத்தேன். வந்து பார்த்துட்டு யாரை லைட் பண்ணுதுன்னு கேட்டார். இது இவன் தான் அப்படின்னா. சரின்னு சொன்னால் கம் அப்படின்னு பேசிட்டு இருந்தார். நான் ஒரு ஸ்க்ராட்ச் ஒன்று பண்ண போகிறேன், நீ அதை ஷூட் பண்ணுறியா அப்படின்னாரு. பண்ணுறேன் சார் அப்படின்னு. இது ரஃப் எந்த இயர்? ஐ திங்க் 94-5. ஓகே, 95. அதில் வந்து நாங்கள் ஒரு கமர்ஷியல் ட்ரிங்க் வந்து ஒரு வந்து ஸ்க்ராட்ச் ஷூட் பண்ணோம். அது பேரை சொல்லாமான்னு தெரியல, நாளைக்கு எதாவது அப்ஜெக்ட் பண்ணிட்டு போகிறாங்க. சரி. அதை பண்ணி முடிச்ச உடனே அப்போல்லாம் இப்போ உங்களுக்கு ஸ்டோரி போர்ட்ஸ் இருக்குது, இப்போ உங்களுக்கு வந்து எல்லாம் டீட்டெயில் பண்ணி அனுப்புகிறாங்க இல்லையா, டாக்குமெண்ட் ரெடி பண்ணி அனுப்புகிறாங்க இல்லையா. அப்போ அந்த ஸ்க்ராட்ச் தான் அவங்களுக்கு ரெஃபரன்ஸ். இந்த ஸ்க்ராட்சை வச்சு அவங்க அந்த ஆடு வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க ஏஜென்சிஸில். அந்த ஸ்க்ராட்சை ஆடாக மாறிடுச்சு. அது அவங்களுக்கு ரொம்ப இதுவே போதும், இதுவே நல்லா இருக்குது, இதே ரிலீஸ் பண்ணுங்கன்ட்டாங்க. ஓ வாவ். அதில் தான் நாங்கள் எங்களோட இது. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து சுஜித் சர்க்கார், இந்த விக்கி டோனல் படம் டைரக்ட் பண்ணார்ல. அவர் வந்து அவரும் பிரதீப் சர்க்கார், தேர் நாட் பிரதர், ஹேப்பன் டு பி சர்க்கார்ஸ், தேர் நாட் பிரதர்ஸ். அவர் வந்து எங்கள் ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணார். அண்ட் ஹீஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிரெக்டர் அந்த டைமில் டெல்லியில். ஏன்னா நம்ம சினர்ஜியில் வந்து கேபிசி வந்தது இல்லையா, அது ஓப்பனிங் வந்து ஸ்விட்சிங் டைரக்ட் பண்ணி கொடுத்தது வந்து சுஜித் சர்க்கார் தான். ஸோ இது எல்லாம் இந்த நட்புகள் எல்லாம் இருந்ததுனால அப்படியே நாங்கள் பண்ண ஆரம்பித்தோம். அது சக்ஸஸ் ஆனோன்னா வரிசையாக அப்புறம் 1997-98 வந்து இது பண்ணோம். அந்த ஃபுட்பால் கேரளா கல்கட்டாவில் ஷூட் பண்ணோம். அது வந்து பெரிய ஹிட் ஆச்சு. அது பெரிய ஹிட் ஆனோன்னா வரிசையாக அப்படியே மியூசிக் வீடியோஸ் அது இதுன்னு பண்ண ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட நாங்கள் ஃபேக்ட்ரி 96-97 யூஃபோரியா ஆல் யூஃபோரியா ஷார்ட் பை மீ. மியூசிக் வீடியோஸ் டைரக்டட் பை பிரதீப் சர்க்கார், ஷார்ட் பை மீ. அதுக்கப்புறம் நிறைய மியூசிக் வீடியோஸ் வந்து ஷார்ட் பை சுஜித் சர்க்கார், மீ. அந்த மாதிரி வந்து காம்பினேஷனில் அடிக்கிற தேர் வாஸ் நோ டைம். எப்படி நாங்கள் வந்து வீவர் லைக் அ ஃபேக்ட்ரி. வாரத்துக்கு 3 கமர்ஷியல் பண்ணுவோம், மாதத்துக்கு 4 மியூசிக் வீடியோஸ் பண்ணுவோம், இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டே இருந்தோம். ஸோ அந்த டைமில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய பேர் வெளியே வர ஆரம்பிக்குது. தென் ஐ வாஸ் கால் பை ராம்கோபால் வர்மா ஃபார் அ ஃபிலிம் கால் ஜங்கல். அவர் அப்புறம் பண்ண படம் அதுக்கு அப்புறம் ஜங்கல் அப்புறம் பண்ணார். பட் ஜங்கலுக்கு நான் சினிமாட்டோகிராஃபர் இல்லை. அப்போ அந்த படத்துக்கு என்னை கூப்பிட்டாரு. வி ஹேட் அ டிஸ்கஷன். ஸோ இது வந்து அவர் சத்யா ரங்கீலாலாம் பண்ண அப்புறம் சத்யாலாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த டைமில் வந்து ரஜத் முகர்ஜி எனக்கு நண்பர், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இஸ் நோ மோர். அவர் வந்து ராம்கோபால் வர்மாட்ட வந்து கோ டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அப்போது என்ன பண்ணார், இந்த என்னோடய மியூசிக் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு அனுராக் கஷ்யப் வந்து யார் இந்த சினிமாட்டோகிராஃபர், இவர் பற்றி எல்லோரும் பேசுகிறாங்க அப்படின்னு கேட்கும்போது, என்னோடய ஃப்ரெண்டு தான் கூப்பிட்றேன்னு சொல்லி இஸ் இன் டெல்லி, நான் கூப்பிட்றேன்னா நான் எதேர்ச்சியாக பாம்பே போகிறேன். அப்போ வந்து எனக்கு ஒரு படம் ஒரு ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து டெலிசனி பண்ணுறதுக்காக போனேன். அப்போ பார்த்தேன் அனுராக் கஷ்யப் வந்து மீட் பண்ணுறான். நான் எங்கே மீட் பண்ணுறது அப்படின்னு கேட்டேன். நான் நீ லோக்கண்ட் வேலை அப்போ மெக்டானலில் வெயிட் பண்ண வருவான் அப்படின்னு.
நான் எதிர்பார்த்தேன் அனுராக் சத்யாவோட ரைட்டர் அனுராக் கஷ்யப்னா அவர் ஒரு 50 வயசு இருக்கும். ரைட்டர்னாலே நமக்கு ஒரு இருக்கு இல்லையா, அப்படி ஜிபா போட்டிருப்பாங்க, ஜோல்னா போயிருக்கும், ஒரு மாதிரி பாலிஷ்டாக இருப்பாங்க, கண்ணாடி போட்டிருப்பாங்க, ரொம்ப ரொம்ப ரேராக பேசுவாங்க, இப்படி தான் எதிர்பார்த்தேன். நான் வெளியில் நின்று ஐ யூஸ் டு ஸ்மோக் தென், ஐ ஸ்டில் டூ, பட் வெளியில் நான் ஸ்மோக்கிங் சிகரெட். அப்போது ஒரு செக்டு ஷர்ட்டும் ஒரு ஜீனும் போட்டு ஸ்னீக்கர்ஸ் போட்டு டார்க் ஸ்பெக்ஸ் போட்டு அப்படி கழட்டிட்டு ஐ திங்க் யூ ஆர் நட்டி ரைட், ஹாய் ஐ எம் அனுராக், அப்படி தான் எனக்கு அந்த அனுராக் கஷ்யப். ஸோ ஐ ஹேப்பன் டு see some young man who's about 21-22 years old அண்ட் ரொம்ப ஜாலியாக கலகலன்னு பேசி அப்புறம் சினிமாவை பற்றி பேசும்போது எனக்கு பிடிச்ச படங்கள்லாம் அவருக்கு பிடிச்சிருக்கு. ரைட் ஃப்ரம் ட்ரெயின் ஸ்பாட்டிங், லாக் ஸ்டாக் டு ஸ்மோக்கிங் பேரல்ஸ், இதெல்லாம் இந்த படங்கள்லாம் அவருக்கு பிடிக்குது, எப்படி இது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நட்பில் ஆரம்பிச்சு அப்புறம் இட்ஸ் a strong relationship until today. ஸோ அவருக்கு நீங்கள் அவரோட ஷார்ட் ஃபிலிம் பண்ணீங்க. ஆமாம், லாஸ்ட் டைம் டு மகாகாலி. லாஸ்ட் டைம் மகாகாலி. அப்புறம் பாஞ்ச் அன்ரிலீஸ்ட் ஃபிலிம், அது இன்னும் ரிலீஸ் ஆகல. அண்ட் Black Friday. கிரேட் சவுண்ட் ட்ராக். வாட் அ ஃபேண்டாஸ்டிக் மியூசிக் ஆல்பம் ஃபார் பாஞ்ச். தென் பிளாக் ஃப்ரைடே பண்ணீங்க, ரிலீஸ் ஆச்சு ஃபைனலி. அண்ட் அதுக்கப்புறம் நான் எதுவும் பண்ணலாம். 3 படம். அனுராகோட 3 படம். ஷார்ட் ஃபிலிம் அண்ட் 2 films. 2 films. ஓகே. அனுராகோட 3 படம் பண்ணேன். ஓகே. அதுக்கப்புறம் பிரதீப் சர்க்கார் டர்ன் அவுட் டு பி டைரக்டர். பரிணிதா பண்ணாரு, ஏக்லவ்யா பண்ணோம், இந்த மாதிரி காம்பினேஷனில் போக ஆரம்பிச்சது. அப்புறம் வெளியே இம்தியாஸ் ஹேப்பன் டு. பரிணிதா நீங்களா? பரிணிதா ஷாட் பை மீ. ஓ ஓகே. ஃபார் சம் ரீசன் ஐ தாட் இட்ஸ் வினோத் பிரதான். ஓகே. இல்லை பரிணிதா ஷாட் பை மீ. அதில் தான் எனக்கு வினோத் பிரதான் சாரோட டேட் கிடைக்கலன்னா ஏக்லவ்யாக்கு என்ன இது பண்ணுறாங்க. ஓ வாவ். ஓகே. பிகாஸ் விது வினோத் சோப்ரா ப்ரொடியூஸ்ட் பரிணிதா. ஸோ தென் ஹேப்பன் டு பி சினிமாட்டோகிராஃபர் ஏக்லவ்யா. அப்புறம் நிறைய படங்கள் ஹிஸ்ட்ரிஸ் ஜப் வி மெட். இல்ல இது சொல்லி ஆகணும் பிகாஸ் இது வந்து நிறைய பேர் வந்து இதை பத்தி they don't talk enough about this. ஜப் வி மெட், ராஞ்சனா, ஆனந்தில் ராய், இம்தியாஸ் அலி, லவாஜ்கல் 1 அகைன் இம்தியாஸ் அலி. திஸ் நீங்க பண்ண இந்தி படங்கள் வந்து லைக் ரியலி பிளாக் பஸ்டர்ஸை தாண்டி very defining films. Correct. And because that was a time when the technique was really going up and lots of interesting cinematographers வந்துட்டு இருந்தாங்க. அப்போ நீங்க வந்து all the big directors ஓட young big directors ஓட ஒர்க் பண்றீங்க. Correct. So that is like one major thing. Correct. we are see எல்லாருமே ஒரே வேவ் லெங்க்ல இருந்தோம். தாட் ப்ராசஸ் வந்து ஈஸியாக இருந்தது. இப்போ அனுராக்ட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா லைட் பண்ணால் அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு நான் சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் லைட் எது டிமாண்ட் பண்ணுதோ அதுக்கு மட்டும் தான் லைட் பண்ணுவேன், சும்மா எல்லாத்தையும் பண்ண மாட்டேன். ஸோ இந்த மாதிரியான இந்த வேவ் லெங்த் ஒத்து போனதுனால தான் எங்களால் பண்ண முடியும். அந்த சேஸ் எப்படி பண்ணீங்க? பேக் ஃப்ரைடே அது வந்து ஒரு ஜிப்ஸி ரெடி பண்ணுவோம் சார். ஜிப்ஸி ரெடி பண்ணிட்டு ஸ்டெடி கேமை வந்து சுனில் தான் ஆப்ரேட் பண்ணார். ஸ்டெடி கேமை நான் வந்து தனியாக அதுக்கு பக்கத்தில் இன்னொரு கேமரா ஷோல்டரில் போச்சுட்டு இதில் போச்சுன்னா இதில் எனக்கு வரும் அப்படிங்கிறது இதனால. ஸோ அது அந்த எந்த ரூட்டில் ஏன் ஜிப்ஸியை செலக்ட் பண்ணோன்னா அது வந்து இந்த ரஃப் டெரன்லலாம் அது ஈஸியாக ஓட்டலாம் அந்த வண்டியை, நார்மல் வண்டிகளை ஓட்ட முடியாது உங்களால். ஸோ அப்படி பண்ணது தான் அந்த சேஸ் எல்லாம். ஸோ பார்த்தீங்கன்னா லைவாகவே இருக்கும். அதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்குது, அதுக்குள்ளே நம்ம உட்காந்து பார்க்குற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி யதார்த்தமாக படம் அதுதான் லாஸ்ட். இந்த படத்துக்கு வந்து பெரிய ஸ்லம்டாக் மில்லியன்ஸுக்கு அந்த படம் தான் மில்லியனருக்கு வந்து அந்த படம் தான் ரெஃபரன்ஸ். பிளாக் ஃப்ரைடே தான் ரெஃபரன்ஸ். அதை பார்த்துட்டு தான் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு அவங்க பண்ணாங்க. சரி, ஒரு கொஸ்டின் நான் கான்ட்ரவர்சிக்காக கேட்கல, பட் ஜென்ரலாகவே கேட்குறேன். ஜென்ரலாக ஹிந்தி ஃபிலிம்ஸில் த சினிமாட்டோகிராஃபி இஸ் வெரி குட். ஒரு ஸ்டாண்டர்டாக இட்ஸ் வெரி குட். தமிழில் நீங்கள் வந்தீங்கன்னா இல்லை தெலுங்கில் வந்தீங்கன்னா சில சினிமாட்டோகிராஃபர்ஸ் வந்து ரொம்ப நல்லா வேலை பண்ணுவாங்க, சூப்பர் வேலை, பட் நிறைய வந்து ரொம்ப ஜெனரிக்காக இருக்கும். அந்த ஜெனரிக் வந்து நம்ம இந்தியாவில் அவ்வளோ பார்க்க மாட்டோம். அவங்க கதை ஜெனரிக்காக இருக்கலாம், படம் ரொம்ப சுமாராக இருக்கலாம், பட் டெக்னிக்கலாக அவங்க வந்து வெரி வெரி சாலிட். இந்த டிஃப்ரென்ஸ் ஏன் சார்? வேர்ல்டு வைஸ் பிஸ்னஸ் சார். ஓகே, முன்னாடி இந்த தமிழ் சினிமாவுக்கு அவ்வளோ பிஸ்னஸ் கிடையாது சார். இப்போ இருக்கிற மாதிரி கிடையாது சார். ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி வந்து ஹிந்தி சினிமா வேர்ல்டு வைட் சினிமா சார். இந்தியன் சினிமா அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பாலிவுட்டா அப்படின்னு தான் கேட்பாங்க. இப்போ பாலிவுட் நம்ம டாலிவுட் வந்திருக்கு, கோலிவுட் வந்து எவ்வளோ வுட் வந்துச்சு. இப்போ எல்லாருமே பிரமாதமாக பண்ணுறாங்க சார். அந்த அப்ரோச் தான் சார் வேணும். அந்த பிஸ்னஸ்க்காக ஒரு டீட்டெயிலிங் பண்ண ஆரம்பித்தோம். அந்த டீட்டெயிலிங் வந்து என்ன அவ்வளோ செலவு பண்ணி எடுக்கிறாங்க, அது எல்லாரும் போய் சேரணும். அதனால தான் நூகன் கார்னர் ஸ்லைட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, சரி, நம்மளதில் வந்து இப்போ சில படங்கள் இப்போ காக்கா முட்டை மாதிரி ஒரு படம் பண்ணும்போது அவ்வளோ அந்த மாதிரி நூகன் கார்னர் பண்ணுங்க, சப்ஜெக்ட் மட்டும் எனக்கு கிளாரிட்டி இருந்தால் போதும். இந்த மாதிரியான விஷயங்கள் போகிறதுனால தான் அது அந்த மாதிரி இருந்தது. ஸோ இங்கே வந்து அந்த டைமில் தமிழ் வச்சுக்கலாம், இது போதும் அப்படின்னு விட்டுருவாங்களா? போதும்னு விட்டுற மாட்டாங்க சார். அது பட்ஜெட் இப்போது எடுத்தோன்னே அப்போல்லாம் ஃபில்ம் தான் சார். ஒரு படத்தை எவ்வளோ ரோலில் முடிப்பீங்கன்னு தான் முதல் கொஸ்டினே கேமராமேனுக்கு. ரைட். அவர் அந்த கதையை கேட்டுட்டு நான் இவ்வளோ ரோலில் பண்ணுவேன்னா அவங்க ஒரு லிமிடேஷன் வச்சுருப்பாங்க. ஆஸ் அ ப்ரொடியூசராக எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இந்த படத்தை நீங்கள் 50 ரோலில் முடிச்சிடணும் அப்படிமா. அந்த 50 ரோல்னால் அதில் உங்களுக்கு ரேஷியோ கிடையாது, 1:4 தான் ரேஷியோ. ரைட். நீங்கள் எக்ஸ்ட்ரா 2 டேக் போயிட்டீங்கன்னா இது இன்னொரு எக்ஸ்ட்ரா 4 கேன் கேட்டால் நான் எங்கேருந்து யார் எனக்கு பதில் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குது சார். ஸோ அதனால் அந்த வித்தின் தட் இதில் பண்ணும்போது சில இது காம்ப்ரமைஸ் ஆக வேண்டி வந்துடும். அந்த காம்ப்ரமைஸ் தான் அது. பிகாஸ் அந்த லைட்டிங்லாம் கூட சில சமயம் ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும்.
எல்லாமே லைட் பண்ணிட்டு லைக் ஆல்மோஸ்ட் லைக் நீங்கள் சொல்கிறது தான் நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம வந்து இப்போ ஒரு ஒரு ஏரியாவை நம்ம இருட்டாக வச்சிட்டோம்னா இன்கேஸ் ஒரு ஆக்டர் அங்கே நடந்து போயிட்டாருன்னா தென் அந்த அந்த இது காலி, ஃபிலிம் காலி. திருப்பி நம்ம எடுக்கணும். ஸோ அது எல்லாமே ஃப்ளாட்டாக லைட் பண்ணிட்டு எல்லாமே கொஞ்சம் பிகாஸ் நிறைய படங்கள் சார் அதில் நிறைய டெக்னிக்கல் ஸ்நாக் இருந்தது சார் ஒரு காலத்தில். முன்னாடியில் வந்து ப்ரொஜெக்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆர்க் லைட் இருக்குல்ல, ஆர்க் பல்ப் இருக்கு இல்லையா, அதை தான் டியூன் பண்ணி வச்சுட்டே இருப்பாங்க. ஒரு ஆர்க் மாட்டாங்கன்னா அதில் 5 படம் ஓடும். 5 படம் நான் சொல்கிறது, 5 ரீல் கிடையாது. ஒரு இப்போ கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் அந்த ஆர்க் யூஸ் ஆகும். அதுக்கு தேயிற வரைக்கும் அதை தள்ளிட்டே இருப்பாங்க அந்த ப்ரொஜெக்டர். சில தேட்டருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்க அந்த சப்ஜெக்டே தெரியாது. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க, எல்லா ஏரியாவும் லைட் பண்ணுங்க, நாளைக்கு ப்ரொஜெக்டரில் ப்ராப்ளம் வந்தால் கூட படம் தெரியணும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது சார். அதனால தான் பண்ண ஆரம்பித்தாங்க அந்த மாதிரி. ஓகே. முன்னாடிலாம் வந்து ஒரு ஆர்க் அந்த இது யூஸ் பண்ணாங்கன்னா ஒரு இவ்வளோ பெரிய ஸ்டெம் மாதிரி இருக்கும். அந்த ஸ்டெம்மை வந்து ஒரு மேபி 1 மாதம் இல்லை 2 மாதம் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு காலகட்டத்தில் 5 வருஷம் 6 வருஷம்லாம் யூஸ் பண்ணவங்கள பார்த்துருக்கேன். செலவை கம்மி பண்ணுற விஷயம் தான், வேறு ஒன்றும் கிடையாது. இல்லை பிகாஸ் எனக்கு எப்பவுமே இது ஃபேண்டாஸ்டிக் ஆன்சர் இது, இந்த வேர்ல்டு வைட் பிஸ்னஸ்ங்கிறது. பிகாஸ் எனக்கு என்ன தோணுன்னா, ஸ்ரீதர் வித் வின்சென்ட் மாஸ்டர் அவர் வந்து பயங்கரமாக சினிமாட்டோகிராஃபி இன்வென்ட்ஸ்லாம் பண்ணார். அவர் வந்து அந்த ஹெவி கேமராஸ் மிச்சல் கேமராலாம் வச்சுட்டு மூவிங் ஷாட்ஸ்லாம் பயங்கரமாக பண்ணுவார். அதுக்கப்புறம் 70s வந்தால் பாலு மகேந்திரா ஃபில்ம் இன்ஸ்டியூட்லேருந்து வந்து அவர் ஒரு ஸ்டைல் கொண்டு வர்றாரு. அதுக்கப்புறம் அசோக் குமார் ஹீ இஸ் டூயிங் லைக் அ லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் ஒர்க். அதுக்கப்புறம் பயங்கரமான ரெவல்யூஷன் நடந்ததுன்னா மணிரத்னம் அண்ட் பிசி ஸ்ரீராம் காம்பினேஷனில் நடந்த படங்கள். அப்புறம் வந்து ஸோ எல்லாருமே வந்து மணிரத்னம் படம் பிடிக்குதோ இல்லையோ அது என்ன சினிமாட்டோகிராஃபிக்காவது போய் பார்த்துருவாங்க. ஸோ தட் பிகேம் ஒன் ஸ்டாண்டர்ட், தட் கைண்ட் ஆஃப் திங். பட் ஆனால் அதுக்கப்புறம் ஒன்லி ஃபியூ பீப்புள் டிட் இன்ட்ரெஸ்டிங் ஒர்க். நிறைய பேர் வந்து ஒரு மாதிரி ஏனோ தானோன்னு ஒரு படத்தை பார்த்தா அதான் நான் கேட்டேன். அது சில பேரோட அப்ரோச் சார். அவங்க அந்த கதையை எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க, அதை எப்படி அதை ட்ரீட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதான் இப்போ நம்ம ஜென்ரலாக நம்ம இப்போ மக்கள்கிட்ட ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்தீங்கன்னா அவங்க அந்த டிஸ்கிரிப்ஷனை படிக்க மாட்டாங்க, டயலாக் படிச்சுட்டு போவாங்க. இந்த டிஸ்கிரிப்ஷன் தான் இங்கே டயலாக் ஆகிறதுக்கு காரணமே. ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனை கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டோன்னா உங்களுக்கு கதை தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த கதை தெரியும் போது உங்களுக்குள்ள ஒரு விஷன் வரும். எது தேவை எது தேவையில்லைன்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எது தேவையோ அதை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு சினிமாட்டோகிராஃபர் வந்து சொன்னார் தட் டைரக்டர் வந்து சினிமாட்டோகிராஃபரோட டிஸ்கஷன்ஸ் பண்ணாதான் படம் நல்லா வரும். கரெக்ட் சார். டைரக்டர் பாட்டுக்கு நீ ஏதோ பண்ணிக்கோ, இல்லை அவர் வந்து இது பண்ணிக்கோ அது பண்ணிக்கோ இந்த லென்ஸ் யூஸ் பண்ணுன்னு சொன்னால் படம் சரியாக வராது அப்படின்ட்டாரு. ஆமாம், டிஸ்கஷன் இல்லாமல் படம் சரியாக. பட் எல்லா டைரக்டருக்கும் மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது சார். எல்லா டைரக்டரும் டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. டிஸ்கஸ் பண்ணாமல் ஒரு டைரக்டர் நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஒரு ஷார்ட்டில் நீங்கள் பார்க்காததாக இருக்கலாம், பட் அவர் சொன்னது வேறு. ஒரு அவருக்கு அந்த அனுபவம் இருந்ததுன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. எல்லா டைரக்டர்ஸும் 100%, அதாவது இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்லை சார், எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இன்ட்ராக்ட் பண்ணி தான் பண்ணுவாங்க. காஸ்டியூமில் ஒரு கலர் ஒன்று வைக்கிறோம், ஒரு டிசைன் இந்த இடத்துல இருக்குன்னாலே அதை யோசிப்பாங்க சார். இது இந்த கேரக்டருக்கு ஒர்க் ஆகுமா ஆகாதா, அதில் ஒரு டிஸ்கஷன் போகும் சார். அதை பொறுத்து தான் எல்லாமே நடக்கும். இப்போது நீங்கள் ஷூட் பண்ண படங்கள்லேயே ரொம்ப கஷ்டமான ரொம்ப மெனக்கெட்டு பண்ண படம்னா இது பிளாக் ஃப்ரைடே சார். பிளாக் ஃப்ரைடே, எஸ். ஏன்னா 1993 நடந்த விஷயத்தை நாங்கள் 2004 ரீக்ரியேட் பண்ணுறோம். லைவ் லொக்கேஷனில் எங்கே எந்த இன்சிடென்ட் நடந்தோ அங்கே தான் ஷூட் பண்ணணும். யாரும் கேமரா பார்த்துடக்கூடாது. அதில் மொபைல் ஃபோன் யாரும் தெரிஞ்சிடும். அப்போ மொபைல் ஃபோன் வந்துருச்சு, அது பேசிட்டு போகிறது எதுவும் வந்துடக்கூடாது. இது எல்லா ரெஸ்ட்ரிக்ஷனும் எனக்கு இருந்தது சார். அந்த லைவாக வந்து ஆர்டிஸ்ட் அந்த இடத்துல விட்டுட்டோம். அவங்கள நான் கேப்சர் பண்ணேன். எல்லாமே ஹிடன் கேமராவில் பண்ணுது சார். ஒரு சின்ன தப்பு நடந்தால் கூட மொத்தத்தையும் கட் பண்ணிவிட்டு திருப்பி ரீக்ரியேட் பண்ணணும். ஸோ ப்ரொடக்ஷன் வைஸாக அப்போ நான் ஃபிலிமில் ஷூட் பண்ணுறேன். அதில் இருந்தால் அந்த படம் வந்து RGB தான் சார், DI கிடையாது. அது பரிணிதா வரைக்குமே அப்படி தான். நான் ஃபஸ்ட்டு பண்ண DI பண்ண படம் ஏகலவ்யா. ஓகே. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி பண்ண எல்லா படங்களுமே வந்து RGB தான், ப்ரைமரி கலர் கரெக்ஷன்ஸ் தான். ஸோ இது நீ என்ன பண்ணிங்கனாலும் இதெல்லாம் மைண்டில் வச்சு பண்ணணும். இட்ஸ் எல்லாமே சேலஞ்ச். நிறைய நைட் சினிமாட்டோகிராஃபி, அதுவும் லைவ் லொக்கேஷனில் யாருக்கும் தெரியக்கூடாது. பட் லைட்டு போடாமல் இமேஜ் வராது, ஏன்னா ஃபிலிமில் ஷூட் பண்ணுறோம். அப்போ ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஃபிலிம் வந்து அவ்வளோ டார்க்காக எப்படி போனீங்க? ஆமாம் சார், அது எனக்கு கிடச்சி என்னோட ரெஸ்ட்ரிக்ஷன் 500 days எதுனா சார், 800 வரல அப்போது. ஸோ நான் அதுக்குள்ளே தான் பண்ணணும். அதுக்குள்ளே லைட்ஸை ஹைட் பண்ணி தான் எடுத்துருப்போம் ஒரு விஷயம். ஸோ அதனால தான் அதை என்னால் பண்ண முடிஞ்சது. அப்புறம் ஒரு மிட் நைட்டில் வந்து ஒரு போட்டில் இருக்கும் ஒரு சீக்வன்ஸ், வெறும் டோம் பல்ப்ஸ் மட்டும் யூஸ் பண்ணியிருப்பேன் அதில் நான். அது வந்து RDXை கடத்தி ஒரு இடத்துல எடுத்து போவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் சார். ஸோ அதனால் இப்போ எனக்கு பரிணிதா ஏகலவ்யானா எனக்கு வந்து ஒரு செட்டு, அதில் நான் எனக்கு என்ன தேவையோ நான் யூஸ் பண்ணிக்கலாம், என்ன தேவையோ ரெடியாக இருப்பாங்க. ரெண்டாவது எங்கள் பிளாக் ஃப்ரைடே பண்ணும்போது பைசா கிடையாது யார்கிட்டையுமே. ப்ரொடக்ஷனே வந்து புது ப்ரொடக்ஷன். அவங்க ஒரு பட்ஜெட் இதுக்குள்ளே பண்ணணும். உசேன் செய்தி பார்த்தீங்கன்னா பிளாக் ஃப்ரைடே புக்கு வந்து அவ்வளோ பிரமாதமாக எழுதியிருப்பார். அது அந்த புக்கை படிக்கும்போது உங்களுக்கு என்ன அனுபவம் வருதோ அது ஸ்க்ரீனில் வரணும். வரலைன்னா ஃப்ளாப்பு. நம்ம டெக்னீஷியன் நம்ம அந்த இடத்துல தோற்று போயிட்டோம்.
அப்படி வந்துடக்கூடாதுன்னு சொல்லி பயங்கரமாக மெனக்கெட்டு பண்ணோம் சார். அதில் ஒர்க் பண்ண ஒவ்வொரு கேரக்டருமே வந்து ஒவ்வொரு அசிஸ்டன்ட் டைரக்டர், அசிஸ்டன்ட் கேமராமேன், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாருமே வந்து தன்னோட 200% போட்டு ஒர்க் பண்ணாங்க சார். அப்படி தான். வெரி நைஸ். நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரொம்ப அதாவது நாஸ்டாலஜிக்கா எப்படின்னா சார், பாம்பே பிளாஸ்ட்டுக்கு முன்னாடி பிளாஸ்ட்டுக்கு பின்னாடின்னு தெரியணும். ஏன்னா இந்த நரேஷன் வந்து புக்கில் எப்படி இருக்கோ அப்படி தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ பேக் அண்ட் ஃபோர்த் தான் ஒரு ஆர்டரில் வராது. ஸோ அதனால் எனக்கு ப்ரீ பிளாஸ்ட் போஸ்ட் பிளாஸ்ட் லுக்குடுன்னு கேட்டான். அதனால தான் அந்த லுக்கு வேரி ஆகும் உங்களுக்கு. ஓகே. அது எல்லாமே நான் கேமராவில் பண்ணது தான். ஓகே. இன் கேமரா ஒர்க். இன் கேமராவில் பண்ணது தான். Okay. எதுவுமே வந்து எனக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ஒரு ப்ரொவிஷன் கிடையவே கிடையாது. நான் என்ன ஷூட் பண்ணனோ அதை அப்படியே பிரிண்ட் ஆச்சு, அவ்வளோதான். இது நீங்கள் சொல்கிறது எல்லாமே கொஞ்சம் ரொம்ப நாஸ்டாலஜிக்காக இருக்குது. பிகாஸ் நான் ஒரு 1.5 வருஷம் அட்வர்டைசிங்கில் இருந்தேன் ஆஸ் அ காப்பிரைட்டர். பட் ஆஃப்கோர்ஸ் இந்த ஃபிலிம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அப்பப்போ நடக்கும் சைடில். இந்த ஃபிலிம்ஸ்லாம் நடக்கும்போது அப்போ இந்த டேர்ம்ஸ்லாம் டெலிசினி, ஆர்ஜிபி இதெல்லாம் அந்த காலத்து டேர்ம்ஸ் இப்பெல்லாம் யாரும் கிடையாது. இப்போ அது கிடையாது. எல்லாமே டிஜிட்டல் ஆயிடுச்சுல. ஸோ இட்ஸ் லைக் இட் வாஸ் வெரி இது. பட் நீங்கள் ஃபஸ்ட்டாக டிஜிட்டல் ஷூட் பண்ணது எது? ஃபஸ்ட்டு டிஜிட்டல் ஷூட் பண்ணது வந்து ஐ திங்க் ஹாலிடே நினைக்கிறேன். முருகதாஸ். இல்லை ராஞ்சனா டிஜிட்டல். ஓகே. பேனவிஷன் டிஜிட்டல். ஓகே. ஸோ தட் வாஸ் ஆனந்தல் ராய். தனுஷோட உங்களோட முதல் படம். ஆமாம். ஸோ ஹவ் வாஸ் தட்? தனுஷை நீங்கள் வந்து ராஞ்சனாவில் கேமரா பின்னாடியிலேருந்து பார்க்குறீங்க அண்ட் யூர் சீங் எம் ஆக்ட் அண்ட் கர்ணனில் நீங்கள் அவரோட நடிக்கிறீங்க கோ ஆக்டரா. ஹவ் வாஸ் த? நான் வந்தவொடனே சொல்லிட்டேன் அவர்கிட்ட, சார் நான் இப்போ தான் முதல் தடவை உங்கள் கூட நடிக்கிறேன், நான் சொதப்பினா தப்பானே சார், நல்லா நடிப்பீங்க எனக்கு தெரியும், போங்க சார். அவர் வந்து ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிட்டார். அது ஃபஸ்ட்டு டைம் நான் ராஞ்சனாவில் பண்ணும்போது எனக்கு ஒரு ஆட்டிடியூட் இருந்தது. இப்போ தனுஷ் சார் ஹிந்தியில் பேசணும், அது அந்த 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 ஸ்லாங் வேறு பேசணும், நமக்கு நிறைய டைம் இருக்குது, ஒரு 10 ரிஹர்சல் போவோம், அதுக்கப்புறம் தான் நான் இப்படி தான் நினச்சேன். ஃபஸ்ட்டே போய் கேமரா வச்சு ப்ளேஸ் பண்ணோன்னே அந்த ஹிமான்ஷு சர்மா இருக்கார்ல, அவர் தான் டயலாக் ரைட்டர் அந்த படத்துக்கு. அவர் அந்த ஸ்லாங்கை எப்படி தான் இவருக்கு மேலே ஏற்றினாருன்னு தெரில. ஃபஸ்ட் டேக்கு டப்புன்னு அடிச்சிட்டார் சார். அப்போ எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஐயோ நம்ம இந்த ரிஸ்க் எடுக்க முடியாது, படத்தை முடிக்கணும், ஸோ நம்ம இன்னும் ஆக்டிவாக இருக்கணும், ஏன்னா இது பல்பு மாதிரி உடனே எரிகிறார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணோம். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மறக்கவே முடியாது. ரெண்டாவது அந்த ராஞ்சனாவில் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சீக்வன்ஸ் வரும். இவர் போய் அந்த பொண்ணை சோனம் கபூரை ப்ரப்போஸ் பண்ணுவார், அவங்க அரைஞ்சிருவாங்க. அவங்க அடித்த உடனே அது ஒரு லேக்ஸ் மானுமெண்ட் பிளேஸ் சார். அது வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட். கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அவர் அடித்த உடனே இவர் அந்த அடியை வாங்கிட்டோன்னா பக்கத்தில் ஒரு டீ கடையில் ஒரு பாட்டு, ஒரு பழைய ஹிந்தி பாட்டு வரும், அதுக்கு இவர் டான்ஸ் ஆடணும். இது ரிஹர்சல் பண்ணும்போது, சார் உங்களுக்கு கோரியோகிராஃபரும் கூப்பிட்டு வந்திருக்கேன், அந்த சாங்க்கு ஏற்ற மாதிரி பண்ணுறீங்களான்னா, தனுஷ் இல்லை சார் நானே பண்ணிக்கிறேன் விட்டுருங்க சார்ன்ட்டார். அந்த அம்மா அவங்க வந்து சோனம் கபூர் அடிச்சோன்னா அப்படி போயிட்டு அந்த சைக்கிளை அப்படி போட்டுட்டு அந்த ரித்தமுக்கு ஒரு டான்ஸ் ஆடினார் சார். அதையெல்லாம் அந்த 5000 பேர் வேடிக்கை பார்த்துட்டுருங்க. இவர் கட்டுன்னு சொன்னோன்னே அந்த 5000 பேரும் கிளாப் பண்ணாங்க. அப்போ எனக்கு நம்பிக்கை வந்துச்சு, இது ஹிட்ரா இந்த படம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் கிடச்சி. நோ ஆல்சோ ஆஸ் அன் ஆக்டர் அவர் வந்து அப்போ தான் வந்து ஹீ ஸ்டெப்பிங் இன் டு அந்த ஒரு இப்போ இருக்கிற ஜோன். அதுக்கு முன்னாடி வேற ஜோன்ல இருந்தார்ல. ஐ மீன் அரௌண்ட் தட் டைம் தான் அந்த அதுலேயே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சார் சார். அதுக்கு முன்னாடியே இல்லை பண்ண ஆரம்பிச்சாரு. பட் அந்த டைம்ல தான் அந்த ஒரு 2009-10 அந்த ரேஞ்சில் தான் ஹீஸ் கெட்டிங் இன் டு அண்ட் டிஃப்ரெண்ட் ஜோன். கரெக்ட். ஸோ அந்த புதுப்பேட்டை நடக்குது, கரெக்ட், அதெல்லாமே வந்து அந்த ஜோன்ல தான். ஸோ அப்போ தான் வந்து அவர் ஹீஸ் கெட்டிங் இன் டு தட் கொஞ்சம் சீரியஸ் ஜோன். கரெக்ட். அண்ட் ஸோ தட் இஸ் வெரி ஏர்லி. அது அந்த வயசில் அது எப்படி பண்ணாருன்னு ஆச்சரியமான ஒரு விஷயம். யா. ஸோ ராஞ்சனா தென் ஸோ யூத் எப்படி நடந்தது? யூத் வந்து என்னோடய ஃப்ரெண்டு சார், இந்த உதயபானு மகேஸ்வரன் இருக்காங்க, அவர் தான் என் படம் நாளை படத்தை அவர் தான் டைரக்ட் பண்ணார். அவர் வந்து அந்த படத்தில் கோ டைரக்டராக ஒர்க் பண்ணார் யூத் படத்தில். அப்போ அவங்க கேமராமேன் தேட்டருக்கு போது வின்சென்ட் செல்வா போது என்னோடய ஃபுட்டேஜ்லாம் மகேஷுக்கு தெரியும். இது எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கன்னு கேட்டபோது, எனக்கு யாருங்க இவர் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம நண்பர் தான் அப்படின்னு சொன்னோன்னே கொஞ்சம் பார்க்கலாமான்னு சரி போய் மீட் பண்ணேன். நான் அவர் மீட் பண்ணும்போது, நீங்கள் இந்த படம் பண்ணுறீங்களான்னாரு. என்ன படம் சார்னா யூத் படத்தை காமிச்சாங்க. அது வந்து சிறிநவுத்துன்னு ஒரு தெலுங்கு ஃபிலிம், திருவிக்ரம் ஸ்ரீனிவாஸ் சாரோட ஸ்கிரிப்ட். அது வேற ஒருத்தங்க டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த படம் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன் பிடிச்சதுன்னா, யூஸ்வலாக ஹீரோஸ்னால் நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்று ரகடாக இருப்பார், மெக்கானிக்காக இருப்பார், இல்லை அந்த ஏரியாவில் ஒரு ரவுடியாக இருப்பார், இப்படிலாம் இருக்கும். ஒரு கேட்ரிங் படித்த ஸ்டூடெண்ட்டு அது வந்து டீட்டெயில் பண்ணணுன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. கேட்ரிங்னால அப்புறம் என்னோட கேட்ரிங் படித்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுடைய அப்ரோச் எனக்கு பிடிக்கும். பிளேட் எப்படி இருக்கணும், ஸ்பூன் இந்த டிஸ்டன்ஸில் இருக்கணும், கிளாஸ் இந்த டிஸ்டன்ஸில் இருக்கணும், வாட்டர் பாட்டில் இங்கே இருக்கணும். இது ஒரு ஆர்ட் மாதிரி பண்ணுவாங்க சார். அது எனக்கு ஆட் ஃபிலிம் பண்ணுறதுலாம் எனக்கு அது இன்னமும் பிடிச்சிது. ஸோ இந்த டீட்டெயிலிங்லாம் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சினா அந்த படத்தை நான் ஒத்துக்கிட்டேன் சார். அப்படி தான் அப்போ தான் எனக்கு விஜய் சாரோட நட்பு கிடச்சிது. எனக்கு இது சொன்னோன்னு ஞாபகம் வருது. எனக்கு ஃபஸ்ட் டைம் ஐ ரியலைஸ் தட் இந்த ஆட் ஃபிலிம்ஸில் ஐஸ்கிரீம் ஷூட் பண்ணாங்க காமிப்பாங்கல்ல,
அது என்ன அது எனக்கு இதுதானே சார், நான் கிறிஸ்டல் பால்ஸ் தானே. எனக்கு அது தெரியாது. ஐ தாட் நிஜமாவே ஐஸ்கிரீம் வச்சுட்டு ஷூட் பண்ணாங்கன்னு நினச்சேன். அப்புறம் சொன்னேன் இடியட், திஸ் இஸ் லைக் அது அந்த லைட்டில் வந்து ஐஸ்கிரீம் உருகிடும். ஸோ அந்த ஐஸ் கியூப்ஸ்லாம் நாங்கள் கிறிஸ்டல் பால்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஆமாம். அண்ட் சில சமயம் அந்த ஐஸ்கிரீம் ஷேப் பண்ணது பொட்டேட்டோ யூஸ் பண்ணுவாங்க. கரெக்ட். நிறைய இருக்குது. அது மேலே கார்னிஷிங் அழகாக பண்ணுவாங்க, பார்க்கறதுக்கு ஐஸ்கிரீம் மாதிரி. ஆமாம், ஆனால் அது உருளைக்கிழங்கு அதெல்லாம் பார்த்து நான் ஜான்சன் அண்ட் ஜான்சன்லாம் ஷூட் பண்ணியிருக்கேன் சார். குழந்தைங்க கூட்டு வருவாங்க சார், ஐடென்டிக்கல் ட்வின்ஸை தேடுவோம் சார் நாங்கள். அப்போ தான் ஒன்று தூங்கும்போது இன்னொரு வச்சு நம்ம படம் பண்ண முடியும். அந்த குழந்தை எப்போ முடிச்சுட்டு இருக்கோ அதுக்கு எப்போ மூடு வருதோ அப்போ தான் நீங்கள் ஷூட் பண்ண முடியும். அந்த லைட் ஹார்ஷாக அந்த குழந்தைங்க மேலே விழக்கூடாது. எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் தெரியுங்களா? ஆட் ஃபிலிம் பண்ணுறது ஜோக்கே கிடையாது. இட்ஸ் நாட் அ கேம். அது வந்து எப்படி சொல்கிறது, அது வேற ஒரு பொட்டன்ஷியல். அது 30 செகண்டுக்குள்ளே ஒரு கதை சொல்லணும், எட் அது வந்து ஞாபகம் இருக்கணும். இப்போ நிறைய ஆட் ஃபிலிம்ஸோட சக்ஸஸே அதோட மியூசிக் ஜிங்கிள்ஸ் தான். அந்த ஜிங்கிள்ஸ் வந்து உங்களுக்கு பெரிய ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணும். அப்படி ரெவல்யூஷனில் வந்தவர் தானே ஏஆர் ரஹ்மான் சார். ஆல்சோ அந்த லைக் சோ மெனி ஆட்ஸ் ஆர் ஸோ லெஜெண்டரி. லைக் அந்த பியூஷ் பாண்டியோட ஃபெவிகால் ஆட்ஸ், அதெல்லாம் நம்ம வந்து அந்த ஸ்டோரி டெல்லிங்னா அதோட ஒரு ஸ்டோரி டெல்லிங் இருக்கவே முடியாது. 30 செகண்ட்ஸ் 1 மினிட்ல அப்படியே வந்து நீங்கள் அந்த இதெல்லாம் போயிருக்கீங்களா, இந்த கேன் கோல்டன் லைன் அதெல்லாம்? அது அப்போ அவார்ட்ஸ்க்கா? அதில் நான் போனதில்லை. நீங்கள் போனது நம்ம எங்கே சார், டைமும் கிடைக்காது. அதுவும் தாதா பிரதீப் சர்க்கார் அவர் காலைல ஆரம்பிச்சார்னா நைட்டு 2 மணி வரைக்கும் சாலிடாக போவோம் எவ்ரிடே. எங்களுக்கு போய் தூங்குறதுக்கு டைம் கிடைக்குமோன்னு யோசிப்போம். அப்படி தான். நீங்கள் அந்த ஃபோட்டோ ஸ்டுடியோவில் இருக்கீங்க, இதெல்லாம் பண்ணுறீங்க. அட் வாட் பாயிண்ட் டிட் யூ ரியலி ஸ்டார்ட் சீயிங் குட் மணி? ஆஃப்டர் அந்த இதுதான் சார், அந்த தானா? இல்லை சார், குட் மணி ஐஸ் அந்த ஸ்க்ராட்ச் பண்ண இல்லையா, பிரதீப் சர்க்கார் ஸ்க்ராட்ச் பண்ண இல்லையா, அதுக்கப்புறம் தான் அந்த ஆட் ஃபிலிம்ஸ் அதுக்கப்புறம் தான் மணிங்கிறது. கொஞ்சம் ஆட் ஃபிலிம் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் ரெகுலர் இன்கம் மாதிரி வர ஆரம்பிச்சது. ஏன்னா வாரத்துக்கு 3-4 பண்ணிட்டு இருந்தோம், ஃபேக்ட்ரி மாதிரி அடிச்சிட்டு இருந்தோம். ஸோ அப்போ தான் கொஞ்சம் ரெகுலராக பணங்கள் வர ஆரம்பிச்சது. அப்போ அது கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோனுக்கு கொண்டு போச்சு சார். ரைட், ஃபினான்ஷியலி கம்ஃபர்ட். ஸோ அந்த ஜேர்னி நீங்கள் முடிக்கிறீங்க, யூத் பண்ணுறீங்க, மற்ற படங்கள்லாம் பண்ணுறீங்க. பட் ரமணா அவங்களால பண்ண முடியல பிகாஸ் ஆஃப் பிளாக் ஃப்ரைடே. ஓகே. அது வந்து முருகதாஸும் அதே மாதிரி இதை அவர் வந்து கதை அவர் என்னோட ஒர்க்கை பார்த்து தான் கூப்பிட்டாரு. யூத் படமும் பார்த்துட்டா. அப்போ யூத் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதையும் பார்த்துட்டு நல்லா இருக்கு. ஏதாவது எப்படின்னா அந்த அந்த யூத் சாங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்படி ஒரு லைட்டிங் நல்லா இருக்கு, இப்படி ஒன்று இருக்குது, ஒரு ஹீரோ வேறு மாதிரி காமிச்சிருக்காரு. நான் விஜய் சாரே சொல்லுவார், என்ன கொஞ்சம் அழகாக காமிச்சிருக்கீங்க சார் அப்படின்பார். அவங்க மதரை கூட ஒரு ரீசெண்டாக மீட் பண்ணேன். ஒரு அந்த 50 years ஆஃப் விஜய் சாரோட ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். அப்போ அவங்க வந்து சொன்னாங்க, என் பையனை அழகாக காட்டின கேமராமேன் பண்ணி அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு சந்தோஷமாக இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் அவர் கூப்பிட்டாரு. ரமணாக்கு எல்லாம் ப்ரீ ஒர்க்லாம் முடிச்சிட்டேன். பிளாக் ஃப்ரைடே வந்து அனுராக் கஷ்யப் வாண்டட் டு ஸ்டார்ட். அதில் என்ன ப்ரெஷர் தான், என்ன இன்னொரு சினிமாட்டோகிராஃபர்கிட்ட வந்து என்ன இந்த கதையும் தெரியும், நான் என்ன பண்ண போகிறேங்கிறது உனக்கு தெரியும். நீ இப்போ 2 மாதம் இல்லைனா நான் 3 மாதம் கழிச்சு ஷூட் ஸ்டார்ட் பண்ணுற பொசிஷன்லேயும் நான் இல்லை. இன்னொரு சினிமாட்டோகிராஃபரை நான் வந்து இதுக்கு வந்து டியூன் பண்ணவும் என்னால் முடியாது. அதுக்கான டைம் இல்லை. நீ என்ன அந்த படத்தை விட்டுட்டு வா, அதுக்கு என்ன காசு கொடுக்குறாங்களோ அந்த காசை நான் தரேன், என் சொந்த காசுலேருந்து கொடுக்குறேன் உனக்கு, நீ வந்து எனக்கு இந்த படத்தை பண்ணி கொடு. அப்புறம் நான் முருகதாஸ் சார்ட்ட வந்து ரிக்வெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த படத்துக்கு போகிறேன். அதுக்கப்புறம் அவரோட நீங்கள் ஹாலிடேல விச் இஸ் த ரீமேக் ஆஃப் துப்பாக்கி. ஸோ ஏன்னா துப்பாக்கியில் ஒரு சாங் ஷூட் பண்ணி கொடுத்தேன். ஓகே, வெண்ணிலவன் ஒரு சாங். அதுக்கப்புறம் ஹாலிடே பண்ணி. சரி, அந்த சர்க்கிள்லாம் முடிச்சுட்டு சினிமாட்டோகிராஃபி பற்றி வாட் இஸ் யர் லாஸ்ட் ஃபியூ ஹிந்தி ஃபிலிம்ஸ்? மை லாஸ்ட் ஹிந்தி ஃபில்ம் ஒரு படம் பண்ணி கமிட் பண்ணி பாதியில் விட்டு வந்தேன். பேட் நியூஸ் 2023 வந்தது. இப்போ அந்த குட் நியூஸோட சீக்வல். எஸ், அது நீங்கள் அதான் பண்ணேன். ஓகே, அது ஒரு 20 days ஷூட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஓகே, ஏன்? எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை சார். ஸோ அதனால் நான் NOC கொடுக்குற வேறு யாராவது வச்சுங்க. சிலது எனக்கு அப்ரோச் பண்ணுவேன் சார். அந்த இதுக்கான ஒரு ஸ்பேஸ் கிடைக்கலன்னு நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா ப்ரொடக்ஷன் அவங்க செலவு பண்ணி எடுக்கிறாங்க. அந்த கம்ஃபர்ட் ஜோன் டிரெக்டர்ஸ்ட்டை வந்து இதுக்காக ஒரு விஷயங்கள்லாம் நாங்கள் ஹோல்ட் பண்ண முடியாது. ஸோ அது வேண்டாம்னு சொல்லி. ஸோ இப்போ எப்படி ஒரு சில நடிகர்கள் வந்து எனக்கு கதை பிடிச்சாதான் நான் போவேன், எனக்கு அந்த கேரக்டர் ஒர்க்காக நான் தான் போவேன். இப்போ நான் ஹாலிவுட்லலாம் நான் படிக்கிறோம்ல. ஆனால் இங்கே வந்து ஒரு ஆக்டரோட கரியர் எடுத்தால் நிறைய நல்ல படங்கள் வரும், ஒரு மாதிரியான படங்கள் வரும். ஸோ நீங்கள் சினிமாட்டோகிராஃபராக இருந்தப்போ உங்கள் ஏர்லி ஸ்டேஜில் நிறைய வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே சூஸ் பண்ணி பிக் பண்ணி இப்போ கிளாசிக்குங்கிற வேர்டு எனக்கு அவ்வளோ பிடிக்காது. பட் எவ்ரிதிங் இஸ் அ மெமரபிள் ஃபிலிம். கரெக்ட். அது எப்படி அது வந்து நீங்கள் ரொம்ப பிடிவாதமாக நான் எனக்கு பிடிச்சாதான் நான் வந்து சினிமாட்டோகிராஃப் பண்ணுவேன்னு ஒரு இது வந்தீங்களா? அப்படிலாம் இல்லை சார். அந்த கதைகள் அமைஞ்சது சார் எனக்கு. அவங்க வந்து அந்த கதையை எடுத்துகிட்டு வந்தாங்க, இதை வேறு மாதிரி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பண்ணியிருந்தேன் நான். இப்போ பரிணிதா எனக்கு கொடுக்கும்போது 60s படம் அப்படின்னு தான் வினோத் சோப்ரா சாரும் அப்படி தான் நினச்சார், பிரதீப் சர்க்காரும் அப்படி தான் நினச்சாங்க.
நான் வேற ஒரு அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சேன் சார். அது கியூரோன்னு ஒரு லைட்டிங் ஸ்டைல் இருக்குது, அதெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். எது கியூரோன்னு ஒரு லைட்டிங் கியூரோ அந்த டார்க் அண்ட் லைட் அண்ட் ஷேட். அது வந்து அதில் எக்ஸ்பர்ட் வந்து கான்ராட் ஹால். அது வந்து இந்த படத்தில் பார்த்துருப்பீங்க நீங்கள். இது கூட கார்டன் வில்லேஜ் வந்து ஆமாம், அதை நீங்கள் காட்ஃபாதர். ஆமாம், எனக்கு வந்து கான்ராட் ஹால் ரொம்ப பிடிக்கும். இஸ் பிரில்லியன்ட். எனக்கு புட்ச் கேசிடி ரொம்ப பிடிக்கும். புட்ச் கேசிடி நீங்கள் ரோட்டு பர்டிஷன் பாருங்கள். ரோட்டு பர்டிஷன் இது கூட கூல் ஹேண்ட் லுக் கரெக்ட். ஃபேண்டாஸ்டிக் ஃபிலிம். எனக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும்னு தோணுச்சு. கரெக்டாக இந்த படம் வந்தது. 60s இருந்தாலும் அந்த மாதிரி லைட்டிங் பண்ணாலும் அதில் இதை கிளப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிளப் பண்ணேன். அப்போ யாரும் அந்த மாதிரி கிளப் பண்ணலை. ஸோ அது எனக்கு பெரிய வெல்கம் கிடச்சிது. அண்ட் ரெண்டாவது அது வந்து டிஐ கிடையாது, RGB ப்ரைமரி கலர் கரெக்ஷன். ஸோ அது எல்லாருக்கும் என்னடா அது இப்படி பண்ணிட்ட நீ அப்படின்ட்டாங்க. அந்த மாதிரி இல்லை, அந்த படம் பார்த்தப்போ சத்யம் தேட்டரில் தான் பார்த்தேன். ஐயோ, ஐ வாஸ் ஜஸ்ட் மைண்ட் ப்ளோன் தட் பிகாஸ் ஹியூஜ் ஸ்க்ரீன். கரெக்ட். அண்ட் இவ்வளோ நான் ஜென்ரலாக சொல்லலாம், பட் ஆஸ் அன் பியூட்டிஃபுல் எது வேணால் சொல்லலாம். ஒரு பூவை பார்த்து கூட அழகாக இருக்குன்னு சொல்லலாம். பட் இதில் அந்த காம்போசிஷன்லி இட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல். கரெக்ட். அண்ட் வித்யா பாலன் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல். ஐயோ, பட் ஷி வாஸ் ரிஜெக்டட் ஃபார் தட் ஃபிலிம் ஃபார் 9 times. வினோத் பிரதான் தான் அதை ஷூட்டும் பண்ணார் அவங்களோட டெஸ்ட்டை. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஹீரோயினுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டாங்க. எல்லா டிஃப்ரெண்ட் காஸ்டியூம்ஸ் எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. நான் சொன்னேன், அவருக்கு வந்து அப்போ வந்து வினோத் சோப்ரா சார் வந்து ரொம்ப இதாக இருந்தார். எப்படி இருந்தார்னா, அவர் அப்போவே நிறைய கற்றுவாரா? கத்தலாம் மாட்டார் சார். அவர் என்னன்னா கதை படத்துக்கு என்ன தேவையோ அது வேணும்னு கேட்பார் சார். இந்த படத்தோட ஹீரோயின் அழகாக வேணும்னா நான் ஐஸ்வர்யா ராய்கிட்ட நான் பேசுகிறேன் பார். அவர் உங்களுக்கு அன்றைக்கி யார் பீக்கில் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட நான் போய் பர்சனலாக பேசுகிறேன். ஏன்னா அவங்க வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி தான் அவர். அப்போ வந்து வித்யா பாலனுக்கு வந்து எந்த படமும் பண்ணல, அவங்க ஆட்ஸ் மட்டும்தான் பண்ணிட்டுறாங்க. அப்போ வந்து பிரதீப் சர்க்கார் வந்து 2-3 டெஸ்ட் எடுத்தார். கிட்டத்தட்ட 8 டெஸ்ட் எடுத்துட்டாங்க. அப்போ இன்னொரு ஆட் ஃபிலிமுக்கு நான் போயிருந்த போது இந்த டெஸ்ட்டை என்கிட்ட காமிச்சார். இது என்னடா தப்பு இருக்குது, என்னடா இது ரிஜெக்ட் பண்ணுறாரு இது அப்படின்னு. நான் ஒரே ஒரு சொன்னேன், இந்த கதை எனக்கு தெரியும், நான் ஒரு சீன் சொல்கிறேன், அதை எடுப்போமா அப்படின்னு. நான் என்ன சீன் சொல்லு அப்படின்னு. இவர் சஞ்சய் தத் வீட்டுக்கு வருவார், பவர் ஃபெயிலியர் ஆகிடும், எலக்ட்ரிஷியன் நினச்சிட்டு இவங்க ட்ரீட் பண்ணுவாங்க அவரை. அந்த சீனை எடுப்போம் தாதா, அது வந்து லைட்டிங்கில் ப்ளே பண்ணலாம், உங்களுக்கு அதில் வேறு ஒரு லுக்கு கிடைக்கும். நான் அந்த டெஸ்ட்டை எடுத்துட்டுமான்னு அன்றைக்கி ஆட் ஃபிலிம் முடிச்சு நைட்டு உட்காந்து எடுத்தோம் சார் அந்த சீனை. அவங்க வித்யா வந்து ராத்திரி 2 மணிக்கு என் க்ளோஸ்அப் எடுக்கிறேன், என் முகம் என்ன ஆகும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்றும் ஆகாது, வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்தோம். அந்த சீனை எடுத்து போட்டு காமிச்சோன்னே இவருக்கு அடுத்து 2 நாள் கழிச்சு அவர் நான் கலரிங்லாம் பண்ணி கையில் கொடுத்துட்டேன். அப்புறமா அவர் அது ஒரு ரேடியோ போர்டு மாதிரி ஒன்று பண்ணி கவுண்டருக்கு டைலாக் அவரே கொடுத்து பிரதீப் சர்க்கார் எடுத்துகிட்டு போய் இந்த டெஸ்ட்டை பாருங்கள், இல்லைன்னா அப்புறம் நீங்கள் யாரை சொல்கிறீங்களோ அவங்கள நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்ன பிரதீப் சர்க்கார் சொன்னார். அதை பார்த்த வினோத் சோப்ரா சார், இது யாரா ஷூட் பண்ணுதுன்னு, நட்டி தான் பண்ணான், ஐ காட் மை ரஜ்ஜோ அப்படின்னாரு. அப்படி தான் அந்த படம். The stories are so beautiful because you're talking about everybody being so passionate about a film. Yes. Like அது சில சமயம் படம் வந்து ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகலைனாலும் அந்த பேஷன் தெரியும். ஆமாம் சார், அந்த பேஷன் இல்லைன்னா அதை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியாது. ஆமாம், அது இல்லைன்னாலும் அது வந்து எப்படி சொல்கிறது, சுவிட்ச் போட்டால் பல்பு எரியுங்கிறது வந்து அது வீட்டில் தான் இருக்க முடியும். ஒரு பெரிய ஸ்டேடியமில் எப்படி இருக்கணும், அது நம்ம பண்ணணும் இல்லையா? இப்போது சில பேர் சொல்லுவாங்கல்ல, தட் இஸ் இப்போ அழகெல்லாம் தேவையில்லை, வேர்ல்டு இஸ் மூவ்ட் ஆன், காம்போசிஷன்லாம் வேணாம், கம்போஸ் பண்ண வேணாம், ஃப்ரேமை ரியலிஸ்டிக்காக பண்ணிடலாம், ஜஸ்ட்டு கேமரா வந்து இவங்க எப்படி போகிறதோ எல்லாமே வேலிட் தான், நான் அதை சொல்ல. பட் இந்த ரிஜெக்ட், ஹவு டு யூ ஃபீல் அபவுட் தட்? ரிஜெக்ட் சார் இப்போ வந்து ஒரு காம்போசிஷன் பண்ணாலே தெரிஞ்சாலே ஐயோ இது கொஞ்சம் ஃபேக்காக இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அது வந்து ஐ ஃபீல் அ லிட்டில் பேட் அபவுட் தட். வாட் டு யூ ஃபீல்? இட்ஸ் லைக் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபிலிம் சார். இப்போ நான் கம்போஸ் பண்ணி ஒரு படம் பண்ணுறேன்னு வச்சுங்க, விசாரணை மாதிரி படமோ ஒரு காக்கா முட்டை மாதிரி படமோ கம்போஸ் பண்ணால் அதோட இது போயிடும் சார். பட் ஆக்சுவலி காக்கா முட்டை இஸ் அ கம்போஸ்ட் ஃபிலிம். இட்ஸ் அ கம்போஸ்ட் ஃபிலிம். பட் அது எவ்வளோ ரியலிஸ்டிக்காக ட்ராவல் பண்ண முடியுமோ ட்ராவல் பண்ணிட்டாங்க. இப்போ நான் பரிணிதா மாதிரி ஒரு படம் பண்ணேன்னா நான் கம்போஸ் பண்ணி தான் சார் ஆகும். எனக்கு என்ன ரெஸ்ட்ரிக்ஷனாக 1960 சொல்லும்போது அதுக்கு என்ன தெரியுதோ அதை தான் நான் கம்போஸ் பண்ண முடியும். ஓப்பன் பண்ணால் புதுசாக ஒரு பிளைமூத் ஒரு மர்சிடிஸ் பென்ஸ் 2020 பென்ஸ் போச்சுன்னா அது அந்த இது போயிடும். அதுக்காக தான் வந்து நம்ம அந்த மாதிரி அது கம்போஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ ரெண்டும் இருக்குது. ஆனால் எதுக்கு பண்ணுறோங்கிறது முக்கியமான விஷயம். அங்கே நீங்கள் அதை யூஸ் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் எந்த படத்தை அன்கம்போஸ்டாக முடிஞ்ச மட்டும் பண்ண படம்னா எது? பிளாக் ஃப்ரைடே. ஏன்னா அது ஒன்று தான் தட் இஸ் யுவர் டிஃபைனிங் ஃபிலிமில். ஏன்னா அது லைவ் லொக்கேஷன் தான் ஷூட் பண்ணணும். ஏன்னா காசு கிடையாது சார். நாங்கள் ஒரு செட்டை க்ரியேட் பண்ண முடியாது. எங்கெங்கெல்லாம் பிளாஸ்ட் நடந்து மக்களுக்கு தெரிஞ்சதோ அந்த லொக்கேஷனில் தான் போய் ஷூட் பண்ணுறோம். நைட்டாகவும் பண்ணுறோம், டேயாகவும் பண்ணுறோம். அது வந்து அப்படி ஒரு படம் எடுக்கிறோன்னு யாருக்கு தெரியவும் கூடாது. அது தெரிஞ்சால் நாளைக்கு பிரச்சனை வரும். இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் சார். காசு கிடையாது. ஃபிலிம் ரோல் எனக்கு கொடுத்த 64,000 அடி தான் கொடுத்தாங்க எனக்கு, 64,000 feet. இதுக்குள்ளே நான் படத்தை முடிக்கணும்.
அண்ட் ரெண்டாவது வந்து சிங்க் சவுண்டு மாதிரி பண்ணுறோம், பிளிம்ப்பு கேமராஸ், அது ஹெவியாக இருக்கும் அந்த கேமரா. சரி அது எல்லா எக்கச்சக்க ரெஸ்ட்ரிக்ஷனோட அந்த படத்தை பண்ணுறோம். அதை பண்ணும்போது எனக்கு சேலஞ்ச் தானே சார். இதுவே நைட் ஸ்லீப்லெஸ் நைட்ஸ். நாங்கள் அப்படியே ராத்திரி 2 மணி வரைக்கும் ஷூட்டு, 4 பேசிகிட்டே இருந்து 5 மணிக்கு திருப்பி போய்டுவோம் ஷூட்டிங். தூங்காமலாம் நிறைய நாள் ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி. யூ லைக் தட்? ஆமாம், அது பண்ணும்போது அது ஒன்று க்ரியேட் பண்ணுறோம்ல சார், எங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கான. பேக் ஃபயர் கூட ஆகலாம், நாளைக்கு படம் பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு கூட யாரும் சொல்லலாம். இது என்னடா கன்றாவியாக இருக்குன்னு கூட திட்டிடலாம். அது வரக்கூடாது, அது வந்து தேவர் எஃபர்ட். நாங்கள் எடுத்துக்கிட்ட எஃபர்ட். ஸோ நீங்கள் சினிமாட்டோகிராஃபி பண்ணுறீங்க, அப்புறம் அட் வாட் பாயிண்ட் யூ சே எனக்கு இது போதும்? இல்லை சார், நான் இது போதும்னு நினைக்கவே இல்லை சார். இப்போ கூட நான் ஆட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். யாராவது கூப்பிடுவாங்க, பாம்பேயில் கூப்பிடுவாங்க, நண்பர்கள் சுஜித் கூப்பிடுவாங்க, அமித் கூப்பிடுவாங்க, அந்த மாதிரி நடந்துட்டு தான் இருக்குது. என்னென்னா சார், நான் என்னுடைய ஃப்ரெண்டை டைரக்டர் ஆகிறது நாங்களாம் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இருக்கிற காசெல்லாம் போட்டு பண்ணுறோம். இது ஒரு இவ்வளோ பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணிடுவியா, பண்ண முடியுமா? நான் அவன் ட்ரை பண்ணுறான், அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கல. சரி சொல்லி அது உதயபவன் மகேஸ்வர் தான் அந்த படம் நாளை. அதில் வந்து பிரசாந்த் நாராயண் வந்து நான் நடித்த ரோலில் அவர் தான் நடிக்க வேண்டியது. அவருக்கு சென்னை தமிழ் தெரியாது, அவருக்கு தமிழ் தெரியும், ஆனால் சென்னை தமிழ் தெரியாது. இது வந்து ஹிந்தியில் ஆக்ட் பண்ணுற பிரசாந்த் நாராயண். அவர் நம்ம தமிழில் நெடுஞ்சாலைன்னு ஒரு படம், அதில் வில்லனா பண்ணார், போலீஸ் ஆஃபீஸராக. அவர் தான். அவரை நாங்கள் பேசியாச்சு, அவர்கிட்ட பண்ணியாச்சு. அவருக்கு ஓகேன்னு சொல்லிட்டார். அவர் கதையும் அவருக்கு பிடிச்சி போச்சு. அப்போ வந்து அவருக்கு சென்னை ஸ்லாங் சொல்லி கொடுத்தேன் நான். ஏன்னா இங்கேருந்து ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து அந்த காசும் எங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்கு காசு கிடையாது எங்ககிட்ட. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இதை வந்து வீடியோ எடுத்துகிட்டே இருந்தான் மகேஷ். எங்களோட ப்ரொடக்ஷன் கொஞ்சம் டிலே ஆச்சு. ஏன்னா காசு வரணும்ல, ஒரு ஷூட் போனால் ஒரு ஷெட்யூல் நகர்த்துற அளவு காசு வேணும்ல, அது கொஞ்சம் டிலே ஆச்சு. அதில் ஒரு 2 மாதம் போயிடுச்சு. இந்த 2 மாதத்தில் அவர் ஒரு ஜெர்மன் கிராஸ் ஓவர் ஃபிலிமுக்கு டேட் கொடுத்தார். ஓகே. இப்போ அவரால் 4 மாதம் வர முடியாத சுச்சுவேஷன். எங்ககிட்ட காசு கிடச்சோன்னா நடுவில் மற்ற எல்லார்கிட்டையும் பேசிட்டோம். மற்றவங்க 4 மாதம் வெயிட் பண்ணி வந்தால் இவங்க வேறு டேட்டுக்கு போகிறாங்க. இவ்வளோ கன்ஃபியூஷன் வந்தோன்னே யாரை அந்த ரோலுக்கு போகிறது நிறையா பேர் அவன் டெஸ்ட் பண்ணிட்டு அவன் டெஸ்ட் பண்ணும்போது அவனுக்கு அதில் திருப்தி இல்லை. நான் சொல்லி கொடுத்த வீடியோ எடுத்தால அது அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நட்டி நீ வந்து நடிலான்ட்டான். டேய் விளையாடாத, அது என்னையெல்லாம் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னேன். இல்லைடா 2 நாள் நீ நடி, எனக்கு திருப்தி வரலைன்னா நான் வேறு யாராவது கூப்பிட்டுக்கிறேன். அந்த 2 நாளில் நீ பண்ணுறதை நான் எடிட் பண்ணி பார்க்குறேன், அது நல்லா இருந்ததுன்னா நம்ம யூஸ் பண்ணிப்போம், இல்லைனா நம்ம ஆள் மாற்றிடுவோம். ஏன்னா உனக்கு வரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு. ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம வந்து அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது ஆர்டிஸ்ட் வரலாம், நம்மளை அந்த காஸ்டியூம் போட்டு நிற்க வச்சுருவாங்க. இதெல்லாம் பண்ணியிருக்கோமே, நம்பி பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் 2 நாள் 3 நாள் பண்ணேன். அதை எடிட் பண்ணி பார்த்துட்டு எல்லாருக்கும் போட்டு காமிச்சான். நல்லா இல்லைன்னா இப்போவே சொல்லுங்கள், நான் வேறு ஆர்டிஸ்ட் தேடிடுறேன் அப்படின்னு எல்லோரும் சொன்னோன்னே இது நல்லா இருக்குது பண்ணிவிடுங்க அப்படின்ட்டாங்க. அப்படி பண்ணதான் நாளை ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கு நல்ல பேர் கிடச்சிது. அப்புறம் எல்லோரும் கூப்பிட ஆரம்பித்தாங்க. ஒரு 3 வருஷம் நான் பண்ணல, நான் வேறு படங்கள் சினிமாட்டோகிராஃபியாக பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் இன்னும் இவனே ஆரம்பித்தேன், இன்னொன்று ஸ்கிரிப்ட் பண்ணிட்டேன்டா நீயே வந்து பண்ணிட்டேன்னா. அப்படி தான் சக்கரவியூகம் பண்ணோம். ஆனால் படமாக அது வந்து எங்களுக்கு சுமாராக போனாலும் அந்த கதையும் கதாபாத்திரமும் ரொம்ப பேசப்பட்டது, நானும் பேசப்பட்டேன். அதுக்கப்புறம் வந்த படங்கள் அப்படி. சதுரங்க வேட்டை, தட் இஸ் த எஸ்டாப்ளிஷிங் ஃபேக்டர். கரெக்ட். இந்த பிளாக் ஃப்ரைடே எப்படி உங்களுக்கு சினிமாட்டோகிராஃபியில் ஒரு இதுவோ அதான் சதுரங்க வேட்டை. கரெக்ட். ஸோ எச் வினோதோட மீட்டிங் சொல்லுங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அது. என்னென்னா அப்போ அந்த முத்துக்கு முத்தாகலாம் நான் பண்ணிட்டேன். மிளகா வந்துச்சு, முத்துக்கு முத்தாக வந்துச்சு, ஓரளவு பிஎன்சியில் மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு இது இல்லை, அது ஒரு பேஷன், ஆக்டிங்கும் ஒரு பேஷன் இல்லை சார். அது நடுவில் வந்தது, நான் கேரி பண்ணேன் சார். நான் என்ன நினச்சேன்னா நீங்கள் வந்து நம்ம பிஎன்சியில் போயிட்டு ஒரு மாசா பண்ணிடலாம், ஒரு பிளானோட போயிருக்கீங்க அப்படின்னு. கிடையாது சார். எல்லாமே வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது தான் சார், வேறு ஒன்றுமே கிடையாது சார். அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். சரி உனக்கு எல்லாரும் அப்போது வந்து நான் நடிக்க மாட்டேன்னு ஒரு தடவை நான் முதல் படம் பண்ணி 3 வருஷம் நான் பண்ணல. அப்போ ஒரு நாள் சீமான் வந்து எனக்கு நல்ல நண்பர், அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர், நான் அசிஸ்டன்ட் கேமராமேன், அந்த மாதிரி எங்களுக்கு பழக்கம். அப்போ ஒரு நண்பர் வந்து கதை சொன்னாலே, நான் நடிக்கலைங்க, நான் சினிமாட்டோகிராஃபி பண்ணுறேன்னு சொல்லிட்டேன் நான். அவர் எனக்காக பாம்பே வந்து கதை சொன்னார். அவர் அதை கேட்டுட்டு சீமான் எனக்கு ஃபோன் பண்ணார். ஏன்டா அவன் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு தேடிட்டு இருக்கான், உனக்கு வருது, வரலைன்னா பரவாயில்ல, வாடா வந்து முதல்ல நடிச்சு கொடுத்து போடா மாப்பிள்ள. அது நீ ஒரு பிரேக் எடுப்பல்ல, ஒரு படம் முடிச்சுட்டு ஒரு 30 நாள் பிரேக் எடுப்ப, அந்த 30 நாளில் நடிச்சு கொடுத்துட்டு போ, அவன் 20 நாள் தான் நான் கேட்குறான், என்ன உனக்கு பிரச்சனை என்னார். அப்படியே யோசிச்சுட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். அந்த படத்தை பண்ணவே இல்லை நான் கடைசி வரைக்கும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்தோடனே சரி இதெல்லாம் எல்லாரும் என்கரேஜ் பண்ணுறாங்களே, எதுக்கு நம்ம வேணான்னு சொல்லணும். சில டேரக்டர்ஸ் வந்து இங்கேருந்து ஃபோன் பண்ணாங்க எனக்கு, சார் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரோல் இருக்குது, நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ நம்மளை ஒரு நடிகனை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பண்ண ஆரம்பிச்சது தான் இந்த படங்கள். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து சதுரங்க வேட்டை படத்தில் வந்து எனக்கு குருவா ஒருத்தர் நடிச்சிட்டு பாருல, தரணி சார், அவர் எனக்கு ஃபோன் பண்ணார். நட்டி நான் ஒரு கதை கேட்டேன், எனக்கு உங்கள் ஞாபகம் வருது அந்த கதை கேட்கும்போது, கேட்குறீங்களா அப்படின்னாரு. தாராளமாக கேட்குறேன் சார், பாம்பேயில் இருக்கீங்களா சென்னையில் இருக்கேன். அப்போ தான் சென்னை வந்தேன் நான் சென்னையில் தான் இருக்கேன், கோடம்பாக்கம்ல நம்ம இடத்துல இருக்கேன். நான் ஒருத்தர் அனுப்பட்டுமா அப்படின்னு. நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கீங்களா? நான் ஃப்ரீயாக தான் சார் இருக்கேன். எப்போ பாம்பே போகிறீங்க? 1 வாரம் ஆகும் சார். சரி அப்போ நீங்கள் நாளைக்கு கண்டிப்பாக கேட்டுருங்க, நான் உங்கள் நம்பர் கொடுக்குறேன் அவருக்கு சொல்லி கொடுத்தாரு. அப்படி தான் அவர் ஃபோன் பண்ணார், வினோத் சார், வினோத், நான் வரட்டுமா? வாங்க தாராளம். வந்தார். வரும்போது டயர்டாக தான் வந்தார்.
அவருக்கு என்ன நினச்சாருன்னா, சரி இவனும் கதை கேட்குறானா, இவன் என்ன பண்ண போகிறான், ஒரு ஒரு எதிர்பார்ப்பு நிறைய இடத்துல சொல்லி ஒரு டிஸ்டர்ப் ஆகும்ல, அந்த மோடில் தான் இருந்தார். வந்தவொடனே கேட்டார், சார் இந்த கதை நான் சொல்கிறேன், ஆனால் வந்து நீங்கள் அடி வாங்குற மாதிரி இருக்கும், பரவாயில்லையா அப்படின்னாரு. சார் நிஜமாக எனக்கு வலிக்காத வரைக்கும் சந்தோஷம் சார், நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். சரி சார் இந்த கதையை சொல்கிறேன்னு சார். கதை கேட்டு ஐ வாஸ் போல்டு. அவர் இன்டர்வல் இதான் சார் இன்டர்வல்னு சொன்னார்ல, இதனால் வரைக்கும் எங்கே இருந்தீங்க வினோத்னு கேட்டேன். இங்கே தான் சார் இருக்கேன் அப்படின்னாரு. அப்புறம் ஃபுல் கதையும் சொல்லி முடிச்சா, நான் 100% பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் சினிமாட்டோகிராஃபி பண்ண போயிட்டேன். ஒரு நாள் சடனாக வந்து மனோபாலா சாரோட ஃபோன் வந்து, டேய் எங்கடா இருக்க அப்படின்னாரு. என்ன சார் என்ன ஆச்சுன்னு, வாடா உடனே கிளம்பி. இல்லை சார் ராஜஸ்தானில் இருக்கேன், நான் முடிச்சுட்டு வந்துடுறேன், இன்னொரு 4 நாளில் வந்துடுவேன் சென்னை, சீக்கிரம் வாடா, அந்த வினோத் ஒன்றை வச்சு தான் படம் எடுக்கணும்னு அடம் பிடிக்கிறான், வந்து வா, வந்து நடி வா அப்படின்னு. அப்படி தான் சதுரங்க வேட்டை ஸ்டார்ட் பண்ணும். பட் கமிட் ஆகலையா? அப்போ நீங்கள் நடிக்கிறேன்னு சொல்லிட்டீங்கல்ல. நான் நடிக்கிறேன்னு சொல்லிட்டேன் சார். ப்ரொடக்ஷன் வந்து யார் பண்ணுறதுன்னு ஒரு சரி. அப்போ பல பேருக்கு வந்து அதை இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ மனோபாலா சார் பண்ணுறதுன்னு வினோத் டிசைட் பண்ணிட்டாரு. அவரும் சஞ்சய் சாரும் சேர்ந்து பண்ணாங்க, சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அப்போ ஆஸ் அ ப்ரொடியூசராக மனோபாலா சார் வந்து என்னை கூப்பிட்டு கால் பண்ணுறாரு, உடனே வா கிளம்பி. ஏன்னா அவர் படத்தில் நான் அசிஸ்டன்ட் கேமராமேன் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அது எனக்கு அவர் வந்து நான் அசிஸ்டண்டாக இருக்கிற காலத்தில் நல்லாவே தெரியும். நீங்கள் வினோதை கேட்டிங்கல்ல, தட் இஸ் இவ்வளோ நாள் எங்கே இருந்தீங்கன்னு, இங்கே தான் இருந்தேன்னு சொன்னார்ல, என்ன பண்ணிட்டு இருந்தார் அவர்? சார் அவர் வந்து நிறைய பேருக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தார் சார். விஜய் மில்டன் சாருக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாரு, ராஜமுருகன் சாருக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாரு, நிறைய பேருக்கு ஒர்க் பண்ணுவார். ஆஸ் அ ரைட்டராகவும் சரி டிஸ்கஷன்ஸ் போவார். ரெண்டாவது ரிசர்ச்சில் வந்து வினோத் வந்து பயங்கர ஸ்ட்ராங். ஒரு விஷயத்த சொல்கிறோன்னா அதை ரிசர்ச் பண்ணாமல் சொல்லவே மாட்டார். அவ்வளோ வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஏன்னா அவர் டைலாக்லேயே சொல்லியிருப்பார், நான் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னேன்னா அதில் கொஞ்சம் உண்மை கலந்துருக்கணும்னு. அந்த உண்மை கலக்கிறது தான் அவர் அவ்வளோ ரிசர்ச் பண்ணுவார். அது இருந்தால் தான் அதை வந்து ஃபிக்டிஷியஸாக ஒரு கதையாக இருந்தாலும் நீங்கள் அதை படமாக பார்க்கும்போது ஒரு ரியலிஸ்டிக் படமாக இருக்கும். லைக் எக்ஸாம்பிள் தீரன் அதிகாரம், ஆமாம், சதுரங்க வேட்டை அது மாதிரி. பார்த்தீங்களா, வினோத், ஜனநாயகன், விஜய், திருப்பி அதுக்கே வந்துட்டோம். பார்த்தீங்களா, கரெக்டாக அந்த பாயிண்ட் வந்துட்டீங்க, எப்படி வந்துட்டு பாருங்க. ஸோ ஸோ அது பண்ணீங்க. அண்ட் தென் அந்த சாய்ஸ் உங்களுக்கு லைக் ரைட்டிங்கா இல்லை சினிமாட்டோகிராஃபியான்னு அப்படியே அந்த சாய்ஸே உங்களுக்கு இல்லை? எது வந்தாலும் பண்ணலாம் சார். இப்போ எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும் சார். எனக்கு போக போக அது இன்னும் பிடிக்க ஆரம்பிச்சதுனால தான் அதில் நம்ம என்ன பாட்டு கொடுத்தீங்கனாலும் அதை என்னால் பண்ண முடியும் சார். இப்போது இந்த படத்தில் தட் இஸ் TN 2026ல் நீங்கள் தான் லீடிங் மேன், ப்ரொட்டாகனிஸ்ட். எஸ், ஹீரோன்னு சொல்ல மாட்டேன், ப்ரொட்டாகனிஸ்ட். கரெக்ட். ஸோ இந்த லெவலுக்கு வந்தது ஒரு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷமா இருக்கா? அப்படிலாம் எனக்கு சொல்ல தெரியாது சார். எல்லா படமும் அந்த மனநிலை தான் சார். நான் இந்த படம் ஸ்பெஷல் அந்த மாதிரி சொல்ல, பட் நம்மளை சென்டரா வச்சு ஒரு கதை எடுக்கிறாங்களே, அந்த லெவலுக்கு வந்தது ஒரு சந்தோஷமா இருக்கு. அது எனக்கு சதுரங்க வேட்டையிலேருந்தே கிடச்சிருச்சு சார். அதனால் அது சந்தோஷம் தான். என்னன்னா அந்த அவங்க ஒரு நம்பிக்கை வைக்கிறாங்களே சார், அந்த நம்பிக்கையை நான் பூர்த்தி பண்ணுறேன்னா இல்லையாங்கிறதுல தான் எனக்கு எப்போவுமே ஒரு டவுட் இருந்துச்சு நடிப்பில். என் நடிப்பில். அதனால தான் அவங்கள வந்து அடிக்கடி ஃபோன் பண்ணி கேட்டுவேன், ஏதாவது ஒரு நாள் வேணும்னா எக்ஸ்ட்ரா 2 நாள் எடுத்து எந்தாவது தப்பு வந்து அதை பண்ணிடலான்னு. இது வரைக்கும் கடவுளால் எந்த படத்துலையும் பேட்ச் ஒர்க்கே நடந்ததில்லை சார். ஸோ அதனால் எனக்கு எந்த படத்துலையுமே பேட்ச் ஒர்க் நடந்ததே கிடையாது சார். நான் நடித்த எந்த படத்துலையும் சரி, நான் சினிமாட்டோகிராஃபி பண்ண படத்துலையும் சரி, ஒரு நாள் கூட பேட்ச் ஒர்க் நடந்ததே கிடையாது சார். ஓகே, ஆடான் வேணா இருந்திருக்கலாம், இது கிடையாது. நான் உங்களுக்கு இது கேட்டேன்ல, எந்த படம் ரொம்ப டஃப்? நீங்கள் பிளாக் ஃப்ரைடே சொன்னீங்க. சினிமாட்டோகிராஃபியா நடித்ததில் எது ரொம்ப டஃப்? நடித்ததில் டஃப்னா வந்து சதுரங்க வேட்டை ஒரு டஃப்பான ஒரு விஷயம் சார். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு சீனுக்கும் நீங்கள் உங்களை வேறு ஒன்றா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். இந்த முத்துக்கு மூத்தாக கொஞ்சம் டஃப்பான விஷயம். ஏன்னா எமோட் பண்ணணும். இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஃபாதர் அண்ட் சன் அண்ட் பிரதர்ஸ், ஒரு ஃபேமிலி படம் பார்த்ததில்ல. நீங்கள் டைம் கிடைக்கும்போது பாருங்கள். அது இப்போ கூட அது வந்து 2011 வந்த படம். இப்போ கூட அந்த படம் எங்கேயாவது டிவியில் போட்டாங்கன்னா யாராவது அதை வீடியோ எடுத்து அவங்க அப்பாலாம் படம் பார்த்து அழுவாங்க. அது எனக்கு போன மாதம் கூட ஒருத்தர் அனுப்பிச்சார். ஸோ அந்த மாதிரியான ஒரு எமோஷனலான படம், அது டஃப்பாக இருந்தது. TN 2026 ஒரு டஃப்பான விஷயம் சார். ஏன்னா அவன் பேர் குல்கந்த் குமார். அவன் மத்திய பிரதேஷ் வந்து பஞ்சம் பழக்க இங்கே வந்தவன். அவனோட பாடி லாங்குவேஜ் வந்து எல்லாமே வேறு மாதிரி இருக்கணும். யூஷுவலான இந்த லுக் இருக்கக்கூடாது. ஸோ இதில் பெரிய முனைப்பு எடுக்க வேண்டியது இருந்துச்சு சார். அது யார், ஏதாவது ஒரு பாடி லாங்குவேஜ் கோச் அந்த மாதிரி வச்சு? இல்லை, எதுவுமே கிடையாது சார். நானாக பண்ண தான். அது எனக்கு உமாபதி வந்து அவ்வளோ அழகாக ஃபீட் பண்ணார். எனக்கு நான் பண்ணி காட்டுவேன், அது நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னா இது கொஞ்சம் மாற்ற முடியுமா பாரு, அப்படி பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம ஒரு காலத்தில், இப்போ நாட் இந்த லாஸ்ட், பட் ரொம்ப முன்னாடி சேட்னா நம்பல்கி நிம்பல்கி அந்த மாதிரி ஒரு தமிழ் பேசுவாங்க. அது இருக்கு சார் இதில், ஆனால் அப்படி இருக்காது. இருக்காதுல்ல, அதில் இருக்கு, ஆனால் அப்படி இருக்காது. ஓகே, எப்படி இருக்கும் அது நீங்கள் படமாக பாருங்க. நான் இப்போயே சொன்னேன்னா அந்த இது இன்ட்ரெஸ்ட் போயிடும். சரி, மகாராஜா அந்த ரோல் பற்றி பிரில்லியன்ட் ஃபிலிம் சார். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹார்ட் க்ளோஸான ஒரு படம் சார். அது இதே மாதிரி தான். ஒரு நாள் வந்து நித்திலன் எனக்கு இவர் அந்த ஆறுமுகம் சார் ப்ரொடக்ஷன் பேஷன் ஸ்டுடியோஸில் இருக்கார், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்.
அவர்கிட்டருந்து ஃபோன் வந்தது, நட்டி ஒரு கதை நல்லா இருக்கு, அதில் வந்து ஒரு ரோல் தான் நீங்கள் பண்ணணும், லீடு கிடையாது அப்படின்னாரு. சரிங்க கதை சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி எனக்கு எப்படின்னா நித்திலன் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஏன்னா குரங்கு பொம்மை படம் வந்து முடிச்ச உடனே ஒரு நாள் ஃபேண்டாஸ்டிக் ஃபில்ம். அந்த அந்த படம் ஷூட்டிங் ப்ராசஸில் இருக்கும்போது, சாரி டு இன்டரப்ட், பட் அந்த படம் அந்த பாரதி ராஜா கேரக்டர் அந்த படத்தில் ஐயோ இட் கில் மீ. கரெக்ட். ஸோ அந்த படத்தை அந்த படம் ப்ரொடக்ஷனில் இருக்கும்போது ஐ ஹேப்பன் டு மீட் குமரவேல் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அப்போ வந்து ஒரு நாள் நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது அந்த கதையை சொன்னார் என்கிட்ட, இப்படி ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்கேன் நட்டின்னு. எனக்கு கதை கேட்டவொன்னே ஐ வாஸ் போல்ட் ஓவர். என்னங்க பிரமாதமான ஸ்கிரிப்ட், யாருங்க நித்திலன் சொல்லி நம்ம நண்பர் தான். அப்போ ஃபோனில் பேசினேன் அவர்கிட்ட, அந்த படம் ஷூட்டிங்கில் இருக்கும்போது நான் ஃபோனில் பேசினேன். இந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்குங்க கதை, எப்படிங்கன்னா சார் கூடிய சீக்கிரம் படமாக ரெடி ஆகிடும் சார், நீங்கள் வந்து பார்க்கலாம் சார், டைம் கிடச்சா வந்து பாருங்கள் சார். பட் நான் அப்புறம் குமரவேலன் சேர்ந்து தேட்டரில் படம் பார்த்தேன், அப்பவும் ஃபோனில் தான் பேசினேன். அப்புறம் நித்திலன் இதை கேட்டு எனக்கு தெரிஞ்சதுனால வந்துட்டு இந்த கதையை சொன்னார். கதை சொன்னாலும் அது வந்து ஒரு சாலிடாக ஒரு 6க்கு ஒரு பால் வருதுன்னா ஒரு பேட்ஸ்மேனுக்கு மனசுக்குள்ள அந்த 1.5 செகண்டுக்குள்ளே ஒரு குஷி வரும்ல சார், அப்படி இருந்தது எனக்கு. அது அந்த பார்த்து நான் உடனே பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த ரோலை சொன்னார், வரதராஜன் நீங்கள் தான் பண்ணுறீங்கன்னா, டன் சார் இமீடியட்டாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அப்படி பண்ணது தான் அந்த படம். ஸோ உங்கள் இப்போ நீங்கள் இது பண்ணீங்கன்னா ரோல் எடுத்தீங்கன்னா அது லீடாக இருக்கலாம், இந்த மாதிரி கேரக்டர் ஆக்டராக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். பட் அதுக்கு முக்கியத்துவம் இருக்கணும் சார். ஏன்னா நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா மகாராஜில் பார்த்தீங்கன்னா அங்கே தான் கிளாப்பே ஸ்டார்ட் ஆகும். ஆமாம், அவனை நீ போடுறியா இல்லை நான் போடுறவன ஒன்று உங்களுக்கு அங்கே கிளாப் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அது படம் முடிகிற வரைக்கும் கிளாப் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது மாதிரி வந்து ஒரு 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 இதாக ஸ்ட்ரென்த் இருந்ததுன்னா அதை பண்ணிடலாம் சார். ஓகே. ஸோ நீங்கள் வந்து இது ஃப்ரெண்ட்ஸுக்காக பண்ணுறேன் அந்த மாதிரிலாம் அதுவும் பண்ணியிருக்கேன் சார். அதுவும் ஃப்ரெண்ட்ஸுக்காக பண்ணி கொடுத்துருக்கேன் சார். இப்போ கூட இப்போ ஒரு படம் ஒன்று பண்ண போகிறேன், அது ஒரு நாள் தான் நடிச்சு கொடுக்க போகிறேன், அதுவும் ஃப்ரெண்ட்ஸுக்காக தான். நல்லா இருக்க கதையை ஒன்று ட்ரை பண்ணுறாங்களே, புதுசாக ஒரு புது முயற்சியாக இருக்குது. இப்போ ஒரு படம் நான் திடுக்குன்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன் சார். அது சின்ன படம் தான் சார், ஆனால் அது ஒரு கான்செப்ட் ஒன்று சொல்லியிருக்காங்க சார். எனக்கு அந்த கான்செப்ட் ரொம்ப அது விழிப்புணர்வாக போய் சேரணுங்கிறதுக்காக அந்த படம் பண்ணியிருக்கேன் சார். இது நீங்கள் இவ்வளோ சினிமாவில் இருக்கிறதுனால கேட்குறேன், ஆஸ் அ சம்படி ஹூஸ் இன் ஃபில்ம்ஸ், பட் நீங்கள் வந்து சினிமா ரசிகராகவும் இருந்திருக்கீங்க, இப்போ உள்ளேயும் இருக்கீங்க. ஸோ போத் சைட்ஸ்லேருந்து பார்க்குறீங்க. நான் சமுத்திரக்கனியோட ஒரு இன்டர்வியூ பண்ணும்போது அவர் என்ன சொன்னார்னா, தட் இஸ் நம்ம படத்தை சும்மா படமாக பார்க்கணும், இது வந்து ஒரேடியாக ஆராய்ச்சிலாம் பண்ணி அனாலிசிஸ் பண்ணி விமர்சனம்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா சில சமயம் வந்து ஃபஸ்ட் டைம் ஃபில்ம் மேக்கராக இருப்பாங்க, அவங்கள வந்து அவங்க கஷ்டப்பட்டு ஏதோ எடுத்திருப்பாங்க, நிறைய ரீசன்ஸ் இருக்கும். பட் இன்னொரு லாஜிக் என்னென்னா, எதுவாக இருந்தாலும் ஒரு படம்னா ஒரு சர்டன் அட்லீஸ்ட் நம்ம குவாலிஃபிகேஷன்ஸ் நம்ம க்ரைட்டீரியாவை கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இல்லைனா அது சும்மா எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு பாராட்டிகிட்டு இருக்க முடியாதுல்ல. உங்கள் தாட் என்ன சார்? அந்த படத்தை அவங்க என்ன சொல்ல வராங்கிறத நம்ம பார்க்கணும் சார். அது நம்ம ஜென்ரல் நமக்கு இப்போ என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா எனக்கு ஆக்ஷன் படமும் காமெடி படமும் ரொம்ப பிடிக்கும். பட் நான் அதை வந்து என்னோடய படத்தில் பண்ண முடியாது, பரிணிதா மாதிரி படத்தில் ஏக்கலவே படத்தில் அதை பண்ண முடியாது. ஸோ அவங்க என்ன சொல்ல ட்ரை பண்ணுறாங்கிறத நம்ம பார்த்துட்டு அதில் நிறை குறைகளை நம்ம அவங்ககிட்ட பர்சனலாக பேசும்போது சொல்லலாம். அதை ஓப்பன் கமெண்ட் அடிக்கிறது வந்து எனக்கு அது பிடிக்காத விஷயம் சார். ஏன்னா அவங்க சென்டிமெண்ட் ஹர்ட் ஆகும், அது வேண்டாம்னு நினைக்கிறது. அவங்க ஏதோ ஒரு முயற்சி பண்ணுறாங்க, அந்த முயற்சியை வந்து நம்ம இருந்துட்டோம்னா நாளைக்கு அவரே ஒரு அதை விட பெட்டராக ஒரு பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் இந்த இது வந்து அவர் சுருக்கிடும் சார். ஓப்பன் கமெண்ட் என்ன சொல்கிறீங்க? இந்த பப்ளிக் பிளாட்ஃபார்மில் வந்து அந்த படத்தை திட்டுறது இந்த மாதிரிலாம் அது நமக்கே தெரியும், அது நம்ம வாயால் நம்ம சொல்லக்கூடாது. இப்போ நீங்கள் ஒரு படம் பண்ணியிருக்கீங்க, அது எனக்கு பிடிச்சிருக்குன்னா நான் உங்ககிட்ட பர்சனலாக சொல்லலாம். அதே மாதிரி அதில் ஏதாவது எனக்கு குறைகள் இருந்தால் உங்கள்கிட்ட நான் பர்சனலாக சொல்லலாம். ஒரு ஓப்பன் பிளாட்ஃபார்மில் வந்துட்டு 10 பேர் 2 இல்லை அப்படி ஒரு படம் பார்த்தேன் அதெல்லாம் படமா அப்படிலாம் சொல்கிறது வந்து தவறான ஒரு விஷயம் சார். உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாராட்டு என்ன, மிகப்பெரிய கிரிட்டிசிசம் என்ன? மிகப்பெரிய பாராட்டுன்னா அதை முன்னாடியே சொல்லியிருக்கேன், பட் இருந்தாலும் இப்போ சொல்கிறேன். நீரஜ் பாண்டே இருக்கார்ல, நான் அவர்கிட்ட அவர் டெலிவிஷனுக்கு பண்ணும்போதெல்லாம் நான் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். சதுரங்க வேட்டை பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ண, அப்படி நட்டி நீ இதனால் வரைக்கும் கேமராமேன் போய் சொல்லிட்டு இருக்க, நீ நடிகண்டா அப்படின்னு. அது ஒரு பெரிய பாராட்டு. மிகப்பெரிய கமெண்ட் வந்து இது ஒரு விமர்சனம் வந்து ஒரு படம் ஷூட்டிங் போயிருக்கேன். ஷூட்டிங் போகும்போது அந்த படத்தில் ஒர்க் பண்ணுற ஒரு டெக்னீஷியன், அது தெரிஞ்சு சொன்னாரா தெரியாமல் சொன்னாரான்னு இல்லை, நடிக்கிறதுக்கு எவ்வளோ பேர் முயற்சி பண்ணிருக்காங்க, நல்ல பொசிஷனில் இருக்க நீங்களாம் வந்து நடித்தா மற்ற நடிகளோட நிலைமை அப்படின்னாரு. அவர் வந்து டெக்னீஷியன் தான், அவர் வந்து நார்மலாக சொல்லிட்டார், அவர் மனசுக்கு தோணுன்னு சொல்லிட்டார். அப்புறம் அந்த டைரக்டர் சொன்னார், அவன் இந்த கேரக்டருக்கு பொருத்தமாக இருப்பான்னு தான் நான் போட்டிருக்கேன், நீங்கள் ஏதாவது சொல்லி கெடுத்து விட்றாதீங்க அவர் நடிக்கிட்டோம் அப்படின்னு. மற்றவங்க புரியல எனக்கு, அவர் என்ன மாதிரி சொல்கிறாரு? நான் கேமராமேனாக நல்ல பொசிஷனில் இருக்கேன், அந்த மாதிரி நீங்கள் ஏன் நடிக்க வரீங்க, நீங்கள் ஏன் நடிக்க வரீங்க, நடிக்கிறதுக்கு தான் இவ்வளோ பேர் இருக்காங்களே அப்படின்னு அவர் சொன்னார். அவர் வந்து நார்மலான ஒரு கண்டென்ட்டில் தான் சொன்னார். பட் நானே வந்து 20 நாள் தான் கேட்டேன், 20 நாள் அங்கேயும் தேடி பிடிச்சி கொடுத்தேன், டேய் ஏதாவது சொல்லி போயிட போகிறப்பா அப்படின்னு அந்த டைரக்டர் சொன்னார். ஸோ அது ஒரு அது அவருக்கு தோணுனதை சொன்னார், அது ஒன்றும் தவறு இல்லையே. நீங்கள் வந்து கண்டினியூஸாக ஒரு ஆஃப்டர் ஸ்கூல் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்கல்ல, உங்களுக்கு அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருந்திருக்கா?
இதை தவிர வேறு என்ன சார் பண்ண போகிறோம்? என்ன ஒரு நடுவில் மிஸ் பண்ணது கிரிக்கெட்டை விட்டோமேன்ற ஒரு இது miss பயங்கர கிரிக்கெட்டர் நீங்க. நான் நல்லா கிரிக்கெட் ஆடுவேன். ஓகே. ஸோ அதை விட்டுட்டானே அப்படிங்கிற ஒரு இப்போ கூட சிக்ஸர் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தீங்க. அதுதான் அது எதாக இருந்தாலும் அந்த ரெஃபரன்ஸ் போயிடும் சார். அது விட்டுட்டோமேனு ஒன்று இதெல்லாம் பார்ப்பீங்களா? ஐபிஎல்லாம் பார்ப்பீங்க? எல்லாமே பார்ப்பேன் சார். ஓகே. நான் ஐபிஎல் கமெண்ட்லாம் அடிப்பேன் சார். இது நான் சிலதெல்லாம் ட்விட்டரில் போட்டிருந்தேன். 197 for 4 போட்டு வச்சுருப்பேன். நீ வந்து ஏதோ கேம் ஆடுற இல்லை ஏதாவது சூது ஆடுற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி இல்லை, அது அவ்வளோதான் வரும். 13th ஓவருக்கு அப்புறம் தெரிஞ்சிடும்ல சார். மிச்சம் 7 ஓவர் தானே பேலன்ஸ் இருக்குது. அதில் ரேஷியோ கேல்குலேட் பண்ணால் அது இவ்வளோ தான், 20th ஓவரில் இவ்வளோ தான் வரும். நம்ம எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்ம சொல்லிவிடுவோம். அதுக்கு நெருக்கமாக இருக்கும், நம்பர்ஸ் நெருக்கமாக இருக்கும். ஸோ அதனால அவங்க அப்படி நம்மளை சொல்லுவாங்க. ஸோ அது ஸோ யூ கான்ட் ப்ளே, பட் அதர்வைஸ் யூர் இன் அ ஃபீல்ட் விச் யூ ரியலி லைக். அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ டிஎன் 2026 க்ளோசஸ்ட் டு திஸ் எந்த எக்ஸாம்பிள் கொடுப்பீங்க? லைக் இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு. சார் இது எல்லா சட்டையர் படங்க, பொலிட்டிக்கல் சட்டையர் இருக்குல்ல சார், அது எல்லாத்துக்குமே இது க்ளோஸாக இருக்கும் சார். அதில் நீங்கள் பெஸ்ட்டுன்னு எது நினைக்கிறீங்களோ அது ரொம்ப க்ளோஸாக இருக்கும் சார். பிகாஸ் எல்கேஜி ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர். அது எல்லாத்துக்குமே நீங்கள் எந்த படத்தை நீங்கள் பொலிட்டிக்கல் சட்டை, அமைதிப்படை, எல்கேஜி, இன்னும் வேறு ஏதாவது படங்கள், அந்த காலத்தில் ஈநாடுன்னு ஒரு படம், ஆமாம், அந்த மாதிரி படங்கள், ஐவி சசி சார் படம், அந்த மாதிரி படங்களுக்கு எல்லாத்துக்குமே இது க்ளோஸாக இருக்கும் சார். பட் இது வந்து உங்களை சிரிக்கவும் சிந்திக்க வைக்கிற படம் சார். அது மாதிரி ஹார்ஷ் ட்ரூத் இருக்காது சார். ஹார்ஷ் ட்ரூத்துக்குள்ளே போனீங்கனாலே யார்ட்டையாவது நீங்கள் வந்து ஒரு நெகட்டிவிட்டியை சம்பாதிக்க வேண்டி வரும். அது வேண்டான்னு பர்பஸாக பண்ணது தான். அதனால தான் இதில் எந்த தலைவர்களை பற்றியும் தப்பாக இருக்காது, எந்த தனி மனித தாக்குதலும் இருக்காது. ஆனால் இந்த அரசியலில் நடந்த நிகழ்வுகளுக்கு உண்மைக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கும். இப்போ ஒரு இன்சிடென்ட் அந்த படத்தில் வந்ததுன்னா அது வந்து நம்ம ரியல் லைஃபோட இது பண்ண முடியும், எங்கேயாவது கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஓ இது அவர் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஓகே. அப்படி தான் இருக்குமே, க்ளோசர் டு தட் அந்த ட்ரூத். ஓகே. அப்படி தான் இருக்குமே தவிர ஹார்ஷ் ட்ரூத்தாக இருக்காது. ஓகே. ஸோ நடிப்பில் உங்கள் ஐடல்ஸ் யார்? எனக்கு எப்போவுமே நான் வந்து சின்ன வயசுலேருந்து ரஜினி சாருடைய ஃபேன் சார். ஓகே. ஸோ அதனால் எனக்கு ரஜினி சார் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பெரிய பெரிய லெஜெண்டெல்லாம் நான் பார்த்துட்டேன். அமிதாப் பச்சன் சார், அவர் இஸ் யூனிவர்சிட்டி. அப்புறம் நல்லா நடித்த எல்லாரையுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். எனக்கு விஜய் சாரை ரொம்ப பிடிக்கும், அஜித் சாரை ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி எல்லாரையுமே பிடிக்கும் சார். ஏன்னா அவங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் ஒரு தனித்துவம் இருக்குது சார். அப்படி தனித்துவம் இல்லைன்னா அவங்களால இந்த ஒரு ஸ்கோர் அச்சீவ் பண்ணியிருக்கவே முடியாது சார். A cinematographer once told me that when you look through the lens of a camera, you can make out whether somebody is a star or not. Yes, you can. அப்படி உங்களுக்கு அது கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கா? பெரிய நம்பிக்கை இருக்குது சார் எனக்கு. பிகாஸ் he said சில பேரை பார்த்தாலே அந்த ஸ்டார் குவாலிட்டி தெரிஞ்சிடும், சில பேருக்கு வந்து கேரக்டர் தான் இருக்கும் அப்படின்ட்டு. அது 100% சரி, 100% சரி. ஓகே. அந்த ஒரு அப்ரோச் ஒன்று இருக்கும் சார். அவங்ககிட்ட ஒரு பாடி லாங்குவேஜ் ஒன்று மாறும் சார். அது அந்த கண்ணில் தெரியும் சார். அந்த கண்ணால் யார் எமோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக ஒரு இடத்த ரீச் பண்ணுவாங்கன்னு தெரியும் சார். Are you a star? I don't know. That you have to tell me. Otherwise it looks like it will become a self-proclamation, no? Which I don't want to do it. இல்லை, நம்ம நினச்சிக்கிறது தானே. நம்ம நினச்சிக்கிறது என்ன வேணா நினச்சிக்கிறோம் சார். எல்லாருமே எல்லாருக்குமே ஹீரோ தானே சார். இப்போ என்னை பொறுத்தவரைக்கும் எனக்கு நான் ஹீரோ, உங்களை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு, அவரை பொறுத்தவரைக்கும் அவருக்கு. இது இல்லை, I have severe confidence issues, ஸோ என்ன கேட்காதீங்க. ஏன் அப்படி இல்லைங்க. ஆனாலும் உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும்ல சார். நீங்கள் இப்போ இந்த துறையில் you're the best. அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஓகே, let's assume one among the best, maybe one among the best. Yeah, whatever. So but I'm saying that அவங்களுக்குள்ள ஒரு நான் ஏன் சொல்றேன், because I really admire your work and I'm happy that I got to talk to you today because நான் சொன்னேன்ல அந்த சத்யம் கட்டல அந்த ஏக்லவ்ய பார்த்ததுலேருந்து பரிணீதா, மேபி இட் வாஸ் பரிணீதா, whichever film, நட்ராஜன் சுப்ரமணியம்னு அந்த பிளாக் ஸ்க்ரீனில் ஐம் சீயிங் ஒன் பிக், இது யாரா அது லைக் இந்த படத்தில் போயிட்டு வந்திருக்காரு. அண்ட் மோர் தென் தட் ஐ வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டட் இன் இவர் எப்படி இந்த சர்க்கிளில் நுழைஞ்சாரு. பிகாஸ் வெரி ஃபியூ சதர்ன் கேமராமேன் தட் இஸ் ஒரிஜின் இங்கே அவங்க போய் பாலிவுட்டில் இது பண்ணியிருக்காங்க. தட் இஸ் விகே மூர்த்தி மாதிரி வெரி ரேராக குருதத் பண்ணவங்க தான். ஐ மீன் நாட் ஃபார் எனி பேட் ரீசன், பட் அவங்களுக்கு அங்கே பாம்பேல நிறைய கிடைப்பாங்க. வாட் எவர் தட் இஸ். சில பேர் வந்து பெங்கால்லேருந்து கூப்பிட்டு வருவாங்க அந்த மாதிரி. ஸோ தட்ஸ் லைக் தட். ஸோ when I saw your name, லைக் அப்போ இருந்த ஷாக், பட் ஃபைனலி உங்களை மீட் பண்ணிட்டேன். ஐம் வெரி ஹாப்பி. Thank you so much. I am really honored. Today is my graduation day. எனக்கு வந்து கான்வெகேஷன் இருந்தால் ஏன்னா I've been interviewed by you. I'm really honored. No, thank you. But all the best for TN 2026. Thank you so much. ஸோ இதுக்கப்புறம் நான் உங்களை கால் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ வந்து ப்ரீ இன்டர்வியூஸில் சொல்லாமல் இருந்திருக்கீங்கன்ட்டு ஒரு டிஸ்கஷன் பண்ணலாம். Please sir, thank you so much. Thank you so much. All the best. Thank you sir. Thank you. Mritu towels from Ramraj, premium cotton and bamboo towels. Super soft, super absorbent. டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலே குறைந்த மாத தவணையில் ஏசி. Presta Premium Women's Wear. Let your body love it. Presta.